வீடியோவில் ப்ரீசியஸ் கான்கிரீட்டோட அந்த இன்ட்ரடக்ஷன் போர்ஷன் எப்படி ஒரு பீமில் ஏதோ ஒரு செக்ஷனில் ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த சாப்டரில் இருக்க ஓல்டு அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். A rectangular concrete beam 300 mm wide, 600 mm deep is pre-stressed with 24 numbers of 7 mm diameter wires having 0 eccentricity at the supports and 150 mm eccentricity at midspan. The profile of the tendon is parabolic. The effective pre-stressing force is 1500 MPa. The beam has to support a live load of 18 kN per meter. The beam is simply supported with a span of 12 meter. Find the stress distribution at support and at midspan. ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கணும். எப்பயுமே நம்ம இப்போ ஒரு கொஷின் படிக்கிறோன்னா படித்த உடனே அதுக்குள்ளே எவ்வளோ நிறைய விஷயம் இருக்கும், எசென்ட்ரிசிட்டி அப்படி இப்படின்ட்டு. முதல்ல கொஷினை பார்த்து பயப்படக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயமே. கொஷினில் என்னென்னமோ கொடுத்துருக்காங்களே அது நமக்கு என்ன ஏதுன்னு அப்படி பயப்பட ஆரம்பித்தோம்னா நமக்கு அதுலேருந்து ஆன்சர் கொண்டு வர முடியாது. இவ்வளோ பெரிய விஷயம் கொடுத்துருந்தாலும் இது சிம்பிளாக இதை என்னது அந்த டயக்ராம் போகிறது மூலிமா சிம்பிளாக அதை நம்ம என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். கொஷினை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த கொஷின்லேருந்து என்ன கேட்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மக்கிட்ட நம்ம ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்மக்கிட்ட ஆல்ரெடி அந்த கான்செப்ட் வீடியோ இருக்குது. அந்த கான்செப்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க. அந்த கான்செப்ட் வீடியோவில் எப்படி ஒரு பீமில் எந்த ஒரு செக்ஷனில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்க கண்டுபிடிக்கிறதுக்கான நம்ம கான்செப்ட் வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கோம். அந்த வீடியோ மைண்டில் இருக்கும் பொழுது நம்ம அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், அட்லீஸ்ட் அது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ட்ரை பண்ண முடியும். கண்டிப்பாக நம்மளாலேயும் ஆன்சர் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா, இப்போ இதுக்கான ஆன்சர் எப்படின்றத பார்க்கலாம். கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு ரெக்டாங்குலர் கான்கிரீட் பீம். ஆமாம், சரி. அந்த பீம் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு டயக்ராம் போட்டுக்கணும். எப்பயுமே நம்ம கிருஷ்ணராஜ் புக்கு நம்ம மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுவோம். எப்பயுமே அந்த புக்கில் டயக்ராம் அது மாதிரி எதுவும் இருக்காது மோஸ்ட்லி. நம்ம அதை பார்த்து அப்படியே மக்கப் பண்ணிவிட்டு அப்படியே ஆன்சர் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. சம்மே அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல டயக்ராம் போட்டு என்ன இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஆன்சர் கொண்டு வருவோம். நம்ம மைண்ட்லேயே புக் இருக்குது. ஓகேங்களா, நம்ம கான்செப்ட் தான் நம்மளோட புக்கு. ஓகேவா, அதனால் நம்ம அதுபடி கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்சர் கொண்டு வருவோம். இதில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஒரு ரெக்டாங்குலர் பீம். ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் பீம்னா செவ்வகமான என்னது ஒரு பீம். இப்படி போட்டுக்கலாமா? ஓகே, இந்த வடிவத்தை நம்மளால் யாரால் வேணுமோ போட முடியும். ரெக்டாங்கிள் பீம்னா இது மாதிரி இருக்குன்றது நமக்கு தெரியும். ஓகேவா, 300 mm வைடுனா என்னது, மேலே இருக்கிறது வித்து தான் வைடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 600 mm டீப்னா என்னது, டெப்த்தை தான் டீப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, இது மாதிரி நான் வரைஞ்சிக்க முடியும். ஓகேவா, இன்னொரு லைன் என்ன இருக்குது, த பீம் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் வித் எ ஸ்பேன் ஆஃப் 12 மீட்டர் கீழே கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப அந்த பீம் எப்படி இருக்காமா, இது மாதிரி போட்டுக்கலாம். இது எப்படி இருக்காமா, சிம்பிளி சப்போர்ட்னா இங்கே ஒரு சப்போர்ட்டு இங்கே ஒரு சப்போர்ட்டு. ஸ்பேன் ஆஃப் 12, ஸ்பேன்னா லென்த்துன்னு அர்த்தம், 12 மீட்டர். ஓகேங்களா, ஓகே, இதை நான் வரைஞ்சிட்டேன். ஓகேவா, இந்த இது இப்படி இருக்குது. எப்படி இருக்குது பீம் இந்த மாதிரி இருக்குது. Stressed with 24 numbers of 7 mm diameter wires having 0 eccentricity at support and 150 mm eccentricity at midspan அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட சென்டர் பாயிண்ட்டுக்கு டார்க் லைன் வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட். ஓகேவா, இந்த சென்டர் லைன் இதான் சிஜின்னு சொல்லுவோம். இதுதான் சென்டர் லைன். ஓகேவா, சென்டர் லைனில் இந்த சென்டர் லைனுக்கும் கீழே எவ்வளோ தூரம் போகுதோ அது பேர் எசென்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, 0 eccentricity at சப்போர்ட்டு. இது ஒரு சப்போர்ட்டு, இந்த இடத்துல இதுவும் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டில் எசென்ட்ரிசிட்டியே கிடையாதான், கேபிள் இதே இடத்துலையே இருக்கான். 150 mm எசென்ட்ரிசிட்டி அட் த என்னது மிட் ஸ்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரொஃபைல் ஆஃப் த டெண்டான் இஸ் பேரபோலிக்ன்றாங்க. அப்படின்றப்ப எப்படி போகும்னா இந்த ப்ரொஃபைலு இப்படியே பேரபோலாவாக போய் இப்படியே இருக்கும். இந்த மாதிரி பேரபோலிக் ஷேப்பில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி கான்செப்டில் படிச்சிருக்கோம். எப்போ ஒரு கேபிள் ப்ரொஃபைலை பேரபோலிக்காக கொண்டு போவாங்க, மேலே யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு இருக்கப்போ அதை பேரபோலிக்காக கொண்டு போகணும். ஏன் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு இருக்கும்போது பேரபோலிக்காக கொண்டு போகணும், ஏன்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பேரபோலிக்காக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டெண்டானே பேரபோலிக்காக வைப்போம். ஓகேங்களா, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த எஃபெக்டிவ் ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் இஸ் 1500 MPa. இந்த இடத்துல இருக்க இந்த டெண்டானோட ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி 1500 MPa கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிக்கணும். மெகா பாஸ்கல்னாலும் ஒன்று தான், நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான், இதை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேங்களா,
இதில் டேரெக்டாக இதோட ஃபோர்ஸ் கொடுக்கல, ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நியூட்டன் பை எம்எம் ஸ்கொயர்டுங்கிறது ஃபோர்ஸுக்கான யூனிட் கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸுக்கான யூனிட். ஃபோர்ஸுக்கான யூனிட் நியூட்டன் அல்லது கிலோ நியூட்டன் அது மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயருங்கிற ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத கொடுத்துட்டாங்க. சரி இருக்கட்டும். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த சப்போர்ட் லைவ் லோடு. இதில் லைவ் லோடு எவ்வளோ இருக்காமா? 18 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் என்னம்மா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு ஆட் ஆகிட்டு இருக்கு. 18 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்போர்ட் ஏ லைவ் லோட் ஆஃப் 18 கிலோ நியூட்டன் பை மீட்டர். இந்த லைவ் லோடு வந்து பாயிண்ட் லோடா இல்லை யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தால் கிலோ நியூட்டன் பை மீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட் லோடாக இருந்தால் வெறும் கிலோ நியூட்டனில் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் கிலோ நியூட்டன் பை மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்றப்ப இட் இஸ் என்னது? இது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு. இது ஃபுல்லாகவே இருக்குன்னு இருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அட் சப்போர்ட் அண்ட் மிட் ஸ்பேன். சப்போர்ட்னா என்ன? இந்த பாயிண்ட்லையாமா, அதுக்கப்புறம் என்ன வேணுமா? மிட் ஸ்பேனாமா. இந்த ரெண்டு இடத்துலையும் என்ன கேட்குறாங்க? ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் என்ன வேணும்? எந்த பீமில் எந்த மாதிரி எப்படி லோடு கொடுத்தாலும் எந்த செக்ஷனில் வேணுமாலும் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டாங்கன்னா அதுக்கு நம்மக்கிட்ட 3 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து என்ன? அது ஸ்ட்ரெஸ் கான்செப்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அது பி லைன் சி லைன் கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட், அல்லது த்ரஸ்ட் லைன். ஓகேங்களா? பி லைன் சி லைன் ஆர் த்ரஸ்ட் லைன் கான்செப்ட்னு இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இந்த 3 கான்செப்டை யூஸ் பண்ணி 3 கான்செப்டில் எதை வேணுமாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதையும் யூஸ் பண்ணலாம், இதையும் யூஸ் பண்ணலாம். 3 யூஸ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகேங்களா? 3யுமே யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஆன்சர் கொண்டு வர போகிறேன். எந்தெந்த செக்ஷனில்? இந்த சப்போர்ட் செக்ஷனாக இந்த பாயிண்ட். அதே மாதிரி மிட் ஸ்பேன்லையும் அந்த பீமுக்குள்ளே எவ்வளோ ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்றத கொஷனுக்கான ஆன்சர் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் செக்ஷனில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ சப்போர்ட் செக்ஷன்றது இதுதான். இப்போ இந்த சப்போர்ட் செக்ஷனை நான் அப்படியே எடுத்து இப்படி பார்க்குறேன். ஓகேங்களா? ஒரு பீமோட சப்போர்ட் செக்ஷன்றது கரெக்டாக இந்த இடம் தான், எண்டு பாயிண்ட்டு. இந்த எண்டு பாயிண்ட்டை இப்படி பார்க்குறேன். இப்படி பார்க்கும்போது என்ன நடக்குது? கரெக்டாக கேபிள் இதில் எந்த இடத்துல போகுது? எசென்ட்ரிசிட்டி 0 தான். இங்கேயும் எசென்ட்ரிசிட்டி 0 தான். மிட் ஸ்பேனில் தான் எசென்ட்ரிசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 150 mmன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மற்ற இருக்கிறதுக்கு குறைஞ்சி எண்டில் வந்து சப்போர்ட்டில் வந்து எசென்ட்ரிசிட்டி 0 தான். அப்படின்றப்ப இதோட கிராஸ் செக்ஷனில் கரெக்டாக எந்த இடத்துல? கரெக்டாக இதோட சிஜி பாயிண்டில், அதாவது இதோட சென்டர் பாயிண்டில் தான் கேபிள் போகும். ஓகேங்களா? ஒருவேளை மிட் ஸ்பேனில் கட் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு எப்படி தெரியும்னா இந்த கேபிள் கொஞ்சம் கீழே போகும். கட் பண்ணி அடுத்து எப்படி பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கீழ் நோக்கி போகும், 150 mm கீழ் நோக்கி போகும். ஆனால் இது எண்டு அட் சப்போர்ட்லனால கரெக்டாக இது தன்னோட சென்டர் பாயிண்ட் வழியாக தான் வெளியே போகும். அப்படின்றப்ப இந்த இடத்துல ஒரு டார்க் லைன், இந்த இடம் வழியாக என்ன போகுது? அந்த ஒயர் வெளியே போகிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்ட்ரெஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்ட்ரெஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு செக்ஷனில் எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வரும்? 3 வகையான ஸ்ட்ரெஸ் வரும். ஒன்று வந்து அதோட டைரெக்டாக அழுத்துறது. அடுத்து வந்து இந்த ப்ரீசெசிங் கேபிளோட எசென்ட்ரிசிட்டினால் கிரியேட் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் இந்த லோடு, மேலே இருக்க லோடுனால உருவாகக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ். இந்த 3 காம்பினேஷனையும் கூட்டி போட்டால் தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் கான்செப்டில் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் கான்செப்ட் படி என்னென்ன கிடைக்கும், என்னென்ன ஆன்சர் கொண்டு வரணும்? ஃபஸ்ட்டு வந்து இந்த கேபிள், இந்த கேபிள் வந்து அழுத்திட்டு இருக்கும். ஒவ்வொரு கிராஸ் செக்ஷனும் என்ன பண்ணும்? கேபிள் அழுத்திட்டு இருக்கு. அதுக்கான ஆன்சர் வந்து P cos theta divided by A. அது நமக்கு தெரியும். P cos theta divided by A. இதுதான் ஃபார்முலா. இது எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் கம்ப்ரெஷன் தான். ஏன் ஆல்வேஸ் கம்ப்ரெஷன் தான்? ஏன்னா கேபிள் எப்பயுமே அழுத்த மட்டும்தான் செய்யும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது என்ன தெரியும்? இந்த கேபிளில் ஒரு எசென்ட்ரிசிட்டி இருந்துச்சுன்னா அந்த எசென்ட்ரிசிட்டினால கிரியேட் ஆகக்கூடிய மொமெண்ட்னால ஒரு ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? எந்த மாதிரி கிடைக்கும்? இந்த மாதிரி கிடைக்கும். இதோட வேல்யூ என்னது? P cos theta into E by Z. இது என்னதான்? P cos theta into E by Z. ஆனால் இதோட சிக்னேச்சர் எப்படி இருக்கும்? எசென்ட்ரிசிட்டி கீழ் நோக்கி தான் இருக்கும். எப்பயுமே கேபிள் சிஜிக்கும் கீழ் நோக்கி தான் இருக்கும் மோஸ்ட்லி. அதனால் எப்பயுமே கீழ் நோக்கி இருக்கனால பீமை இப்படி அழுத்தம். அப்படின்றப்ப மேலே இருக்க ஃபைபர் என்ன ஆகும்? டென்ஷன். கீழே இருக்க ஃபைபர் கம்ப்ரெஷன் ஆகும். ஓகே. அடுத்து இந்த மொமெண்ட், எக்ஸ்டர்னல் லோடுனால உருவாகக்கூடிய பெண்டிங் மொமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மொமெண்ட்னால ஒரு ஸ்ட்ரெஸ் டயக்ராம் கிரியேட் ஆகும். அதோட வேல்யூ M by Z. இந்த எம்ங்கிறது எந்த செக்ஷனில் அதோட பெண்டிங் மூமெண்ட் இருக்கோ அதோட மொமெண்ட்டு டிவைடட் பை Z போட்டோம்னா கிடச்சிரும். இதோட நேச்சர் எப்படி இருக்கும்? லோடு இப்படி அழுத்துறதுனால பீமை கீழ் நோக்கி அழுத்தும். அப்படின்றப்ப டாப் ஃபைபர் வந்து கம்ப்ரெஷன் பாசிட்டிவ், பாட்டம் ஃபைபர் என்னது? நெகட்டிவ் டென்ஷனில் இருக்கும். இதோட வேல்யூ M by Z.
இப்போ இதோட எல்லா வேல்யூயும் கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் போட்டுடலாம். சிம்பிள் தான். இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது? P cos theta divided by A. ஓகேங்களா? Pயோட வேல்யூ வந்து என்னது? Pங்கிறது இங்கே ஃபோர்ஸ் தான். ஏன்னா லோடு டிவைடட் பை ஏரியா தான் ஸ்ட்ரெஸ் டயக்ராமாக கிடைக்கும். இங்கே நம்ம போகிறது எல்லாமே ஸ்ட்ரெஸ் டயக்ராம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1500 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டுங்கிற ஸ்ட்ரெஸ்ஸு இந்த கேபிளில் இருக்காமா. இப்போ நமக்கு கேபிளில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு தேவையில்லை. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா கேபிளில் இருக்க ஃபோர்ஸ் தான் தேவை. அந்த ஃபோர்ஸ் டிவைடட் பை இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா போடணும். ஓகேங்களா? அப்படின்றப்ப நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அதில் இருக்க ஃபோர்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். நமக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? லோடு பை ஏரியா. ஓகேங்களா? லோடு பை ஏரியா. இப்போ எனக்கு என்ன வேணும்? லோடு. இதில் இருக்க லோடு தான் வேணும். அப்படின்றப்ப லோடு இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. ஓகேங்களா? இதில் இருக்க ஸ்ட்ரெஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1500 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டுங்கிற ஸ்ட்ரெஸ்ஸு அந்த கேபிளில் இழுத்துக்கிட்டு இருக்காமா. இப்போ எனக்கு தேவை அந்த கேபிளில் இருக்க ஃபோர்ஸு. இந்த Pங்கிறது அதை தான் மீன் பண்ணுது. கேபிளில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை மட்டும் தான் மீன் பண்ணுது, ஸ்ட்ரெஸ்ஸை கிடையாது. அப்படின்றப்ப இன்ட்டு ஏரியா. எதோட ஏரியா? கேபிளோட ஏரியா போடணும். கேபிளோட ஃபோர்ஸ் வேணும்னா கேபிளோட ஏரியாவை தான் கொண்டு வந்து போடணும். அப்படின்றப்ப கேபிளோட ஏரியா இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7 mm டயா ஒயர்ஸ் ஆஃப் 24 நம்பர். கேபிள் எப்படி இருக்காமா? அந்த கேபிளோட ஏரியா இதுக்குள்ளே சின்ன சின்னதாக எத்தனை? 24 நம்பர்ஸ் ஒயர் போதும். அதோட ஒவ்வொரு ஒயரோட டயாவும் எவ்வளோ இருக்கான்? 7 mm இருக்கான். சின்னதாக குட்டி குட்டியாக 24 நம்பர். ஒவ்வொரு ஒயரோட டயாவும் 7 mm. அப்படின்றப்ப டோட்டல் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம்? பை 4 இன்ட்டு 7 ஸ்கொயர் போட்டோம்னா ஒரு கேபிளோட, ஒரு குட்டி கேபிளோட இது ஏரியா கிடச்சிரும். அது மாதிரி மொத்தம் எத்தனை இருக்குது? 24 நம்பர்ஸ் இருக்குது. அப்படின்றப்ப டோட்டல் ஏரியா ஆஃப் த இந்த ஒயர் எவ்வளோ வேணும்னா 923.6 mm ஸ்கொயருங்கிற ஏரியா நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இதுதான் வந்து என்னது? இந்த கேபிளோட ஏரியா. அப்படின்றப்ப இந்த கேபிளோட ஏரியா அவங்க கொண்டு வந்து போடுறேன். 923.6 mm ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ 1500 நியூட்டன் பர் mm ஸ்கொயரையும் இந்த 923.6 mm ஸ்கொயரையும் பெருக்கணும்னா நமக்கு அந்த கேபிளோட டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்றத நமக்கு கிடைச்சிரும். இது ரெண்டையும் பெருக்கி போட்டால் எனக்கு 1385.442 கிலோ நியூட்டன்கிற ஃபோர்ஸ் வந்து எதில் இருக்காமா? கேபிளில் இருக்குது. எப்பயுமே இந்த ஃபார்முலாவில் இருக்க P எதை நோட் பண்ணுதுன்னா இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் கேபிளில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை கிடையாது, ஃபோர்ஸு. ஆனால் இந்த கொஷினில் டைரெக்டாக ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கொடுக்கல, ஸ்ட்ரெஸ்ஸுன்னு தான் கொடுத்துருக்கான். அப்படின்றப்ப அதுலேருந்து நம்ம ஏரியாவால் பெருக்கிட்டோம்னா ஏரியா நீட்டாக அதிலே கொடுத்துட்டான். மொத்தம் 24 நம்பர்ஸ் இருக்குது, 7 mm டயா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்? கேபிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட முடியும். அந்த கேபிள் டெண்டானோட ஏரியாவையும் அதில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸையும் பெருக்கிறது மூலிமா அதோட ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்றப்ப Pயோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஏரியாங்கிறது என்னது? இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாவை தான் போடணும். ஓகேங்களா? இந்த ஏரியாங்கிறது இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா தான் போடணும். ஓகேவா? எந்த ஏரியா இருக்கோ அந்த ஏரியா கட் பண்ணி பார்த்தா எந்த ஏரியா தெரியுது அதுதான். இந்த ஏரியா என்னது? 300 mm இன்ட்டு 600 mm. ஓகேவா? இந்த ஏரியா வந்து 300 mm இன்ட்டு 600 mm. ஏன்னா இது ரெக்டாங்குலர் ஷேப் இல்லை. ஓகே, இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ காஸ் தீட்டாங்கிறது தான் நமக்கு பிரச்சனை. எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் காஸ் தீட்டாவோட வேல்யூ எப்பயுமே ஒன்று தான். எந்த செக்ஷனில் எடுத்தாலும் ஒன்று தான் வரும். ஓகேங்களா? இதை போட்டு இதுக்கு நிறைய ஃபார்முலா மாதிரி நம்ம கொண்டு வந்து அடிச்சு போடுவோம். இந்த இடத்துல ஆக்சுவலாக தீட்டாங்கிறது என்னென்னா இந்த இடத்துல தீட்டா எவ்வளோங்கிறது. ஓகேங்களா? எந்த செக்ஷனில் கட் பண்ணுறோமோ அந்த செக்ஷனில் எவ்வளோ ஆங்கிள் இருக்கோ அந்த தீட்டாவை தான் கொண்டு வந்து போடணும். இப்போ நான் எந்த செக்ஷனில் கட் பண்ணுறேன்? கரெக்டாக எண்டு செக்ஷனில் இந்த கேபிள் இப்படி போகுது. அப்படின்றப்ப இந்த தீட்டா தான் வந்து என்னது இங்கே கொண்டு வந்து போடணும். ஆக்சுவலாக ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் 99% இந்த காஸ் தீட்டாவோட வேல்யூ ஒன்று தான் இருக்கும். அதில் டவுட் பட வேணாம். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த காஸ் தீட்டாவோட வேல்யூ டேரெக்டாக 1 நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? புரியுதா? அதுவும் முடிஞ்சிச்சு. அடுத்து பார்ப்போம். இந்த இதில் காஸ் தீட்டாவோட வேல்யூ 1, இதோட Pயோட வேல்யூ எனக்கு தெரியும். அடுத்து இந்த இடத்துல ஈங்கிறது வந்து எசென்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? எசென்ட்ரிசிட்டினா என்ன? அந்த சிஜி பாயிண்ட்டுக்கும் கீழேயோ அல்லது மேலேயோ எவ்வளோ போகுதோ அது எசென்ட்ரிசிட்டி. ஆனால் எண்ட் பாயிண்டில் என்ன நடக்குது? எசென்ட்ரிசிட்டி ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு தெரியும். இங்கே வர தான் எசென்ட்ரிசிட்டி கிரியேட் ஆகிட்டு மிட் ஸ்பேனில் தான் அதிகமான எசென்ட்ரிசிட்டி இருக்குது. ஆனால் எண்டு கரெக்டாக சப்போர்ட் செக்ஷனில் எசென்ட்ரிசிட்டி 0. அப்படின்றப்ப ஈயோட வேல்யூ என்னது? 0. ஈயோட வேல்யூ 0னா இந்த டயக்ராம் என்னவே வராது, அண்ட் சப்போர்ட் செக்ஷனுக்கு வரவே வராது. இதை கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிடலாம். முடிஞ்சு போச்சுங்களா? அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், M/Z. எம்ங்கிறது என்னது? அந்த சப்போர்ட் செக்ஷனில் எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட் கிரியேட் ஆகுன்றது தான். ஓகேங்களா? இந்த லோடிங் எப்படி இருக்குது? ஒரு சிம்பிளி சப்போர்ட்டடில் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு இருந்தால் அதோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் முதல்ல நமக்கு வரைய தெரியணும். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும்? ஸோ சிம்பிள் தான். இது என்ன இப்படி இருக்கும். ஓகேவா? பேரபோலிக் ஷேப்பில் இருக்கும்.
இப்போ நமக்கு எந்த செக்ஷனுக்கு வேணும், கரெக்டாக எண்டு செக்ஷனுக்கு வேணும். அதாவது எண்டு செக்ஷனாக இந்த பாயிண்ட்டுக்கு நேராக கீழே வந்து பார்க்குறேன். சப்போஸ் செக்ஷனில் இதோட வேல்யூ என்னது 0, இதோட வேல்யூ 0 இருக்கு இதோட வேல்யூ கூடிக்கிட்டே போகும். அப்படியே குறைஞ்சிட்டு இதோட வேல்யூ 0. ஆக்சுவலாக இப்படி போட்டோம்னா இதோட அர்த்தம் என்ன, இந்த பேஸ் லைன்லேருந்து எவ்வளோ ஹைட்டு மேலே ஏறுதோ அதுதான் அதோட வேல்யூன்னு அர்த்தம். அப்படின்னா எண்டில் வந்து என்ன ஆயிடுச்சு, 0 தான். பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ 0 அப்படின்றப்ப நான் எடுக்க போகிறது என் செக்ஷனில் என்னோட மொமெண்ட் என்ன தான் கொடுக்குது, அதுவும் 0 தான். அப்படின்றப்ப இந்த டைமும் என்ன ஆகாது, எனக்கு வராது. டைம் மட்டும்தான் இருக்குது என் செக்ஷனுக்கு, இந்த ஒரே ஒரு டைம் தான் இருக்குது. அப்படின்றப்ப இதுதான் நமக்கு ஆன்சராக கிடைக்க போகுது. அப்படின்றப்ப இதோட ஆன்சர் நான் எழுதுகிறேன். இப்போ பாருங்கள், ப்ளஸ்ஸு கம்ப்ரெஷன் பியோட வேல்யூ வந்து நான் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், 1385.442 கிலோநியூட்டன் டிவைடட் பை ஏரியா என்னது 300 × 600 mm². ஓகேங்களா, இதை அடிச்சு போட்டோம்னா எப்பயுமே நியூட்டன் பர் mm² ஆன்சர் கொண்டு வந்துருங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 7.69 நியூட்டன் பர் mm². நமக்கு தெரியும் இது ஃபுல்லாகவே எப்படி தான் இருக்கும், ஃபுல்லாக கம்ப்ரெஷன் தான். மேலேயும் 7.69 தான், கீழே 7.69 தான். அப்படின்றப்ப நம்ம இப்படி வச்சு முடிச்சுக்கலாம் நம்மளோட கன்க்ளூஷனை. அட் சப்போர்ட் செக்ஷனில் இதோட வேல்யூ டாப் ஃபைபர்லையும் 7.69, அப்படியே பாட்டம் ஃபைபர் ஃபுல்லாக இருக்க எல்லா ஃபைபர்லையும் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ கம்ப்ரெஷன் தான் 7.69 நியூட்டன் பர் mm². ஸோ சிம்பிள் தானே, இதை நம்ம குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ அடுத்தது மிட் செக்ஷனுக்கு ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிப்போம். எப்பயும் போல நம்ம ஸ்ட்ரெஸ் கான்செப்ட்டில் கண்டுபிடிக்கலாம். ஸ்ட்ரெஸ் கான்செப்ட்டில் 3 எடுக்கணும். ஒன்று வந்து P cos θ டிவைடட் பை A, அது ஒரு டயக்ராம் வரும். அது எப்பயுமே எப்படி தான் வரும், எப்பயுமே டேரெக்டாக அழுத்துறதுனால ரெக்டாங்குலராக தான் வரும். அப்புறம் அந்த P cos θ உருவாகக்கூடிய எசன்ட்ரிசிட்டினால உருவாகக்கூடிய ஸ்ட்ரெஸ் டயக்ராம் எப்பயும் இப்படி தான் கிடைக்கும். எப்போ எந்த செக்ஷனுக்கு, ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு இதோட வேல்யூ P cos θ × E by Z. அடுத்து எக்ஸ்டர்னல் மொமெண்ட்னால கிரியேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் டயக்ராம் இப்படி தான் கிடைக்கும். இது நெகட்டிவ்ல கிடைக்கும், ஏன்னா இதோட எசன்ட்ரிசிட்டி கீழே இருக்கனால இதோட வேல்யூ டாப் ஃபைபர் டென்ஷன், பாட்டம் ஃபைபர் கம்ப்ரெஷன். இந்த மொமெண்ட் வந்து இப்படி அழுத்துறதுனால மேலே இருக்க ஃபைபர் வந்து கம்ப்ரெஷன், கீழே இருக்க ஃபைபர் டென்ஷன். இப்போ இதோட 3ஓட காம்பினேஷன் தான் நமக்கு ரிசல்ட்டாக வரக்கூடியது. 3ஓட வேல்யூக்கும் மிட் ஸ்பேனுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ மிட் ஸ்பேனோட கிராஸ் செக்ஷனை வரைகிறேன். இப்போ நான் வரைஞ்சி வச்சிருந்தது என் செக்ஷனுக்கு, ஆனால் இப்போ நான் வரைய போகிறது மிட் ஸ்பேனுக்கு. 300 600 தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் மிட் ஸ்பேனில் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ஒயர் எவ்வளோ தூரத்தில் போகுது, 150 mm போகுது. ஆனால் இந்த சப்போர்ட்டில் இங்கேயே போகுது, இருக்கிற அதிகமாக 150 போகுது. அப்படின்றப்ப இங்கேருந்து 150 mm டெப்த்தில் தான் நம்மளோட கேபிள் போகுது. இதுக்கான டயக்ராம் ஃபஸ்ட்டு வரைஞ்சிடறோம். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரி, வரைஞ்சிட்டு எப்பயும் போல் இதோட ப்ரீசெசிங் ஃபோர்ஸில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, 1385.442 தான். இதோட ஏரியா, கிராஸ் செக்ஷன் ஏரியாவிலும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எப்பயும் போல் இதோட தீட்டா எப்பயும் என்ன பண்ணிக்கலாம், cos θ = 1 போட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் cos θ = 1 அப்ளை பண்ணிக்கோங்க, எந்த டவுட்டும் இதில் கிடையாது. ஓகேவா, சரி. அப்படின்றப்ப cos θ 1 ஆயிடுச்சு. அப்படின்றப்ப ஆக்சுவலாக மிட் ஸ்பேனில் θ = 0 வரும். அப்படின்றப்ப cos θ வேல்யூ வந்து 1ன்னு மாறிடும். ஓகேங்களா, சரி. இப்போ cos θ வேல்யூ எல்லா இடத்துலையும் cos θ = 1 அப்ளை பண்ணிக்கலாம். எந்த கொஸ்டின் கேட்டாலும் சரி, எந்த இடத்துல கேட்டாலும் சரி. இப்போ ஏரியாவும் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு ஆல்ரெடி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இதோட ஏரியா என்னது 300 × 600. சப்போர்ட்டுக்கு என்ன ஆன்சர் வருமோ அதே தான் இதுக்கு வரும். 7.69 நியூட்டன் பர் mm². இதுவும் 7.69 நியூட்டன் பர் mm². ஓகே, அடுத்து இந்த டயக்ராம்குள்ளே வரலாமா? இந்த டயக்ராம் எதுக்காக போட்டது, இந்த கேபிள் உருவாகக்கூடிய எசன்ட்ரிசிட்டினால் உருவாகக்கூடிய ஸ்ட்ரெஸ் டயக்ராமுக்காக நம்ம போட்டோம். ஓகே, இந்த இடத்துல எசன்ட்ரிசிட்டி சப்போர்ட் கண்டிஷனில் 0, ஆனால் மிட்டில் 0 கிடையாது, 180 mm கிரியேட் பண்ணுது. அப்படின்றப்ப கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வந்துடும். அப்படின்றப்ப இதுக்கான வேல்யூலாம் கண்டுபிடிக்கலாம். இதுக்கான பியோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன், நோ ப்ராப்ளம். cos θ வேல்யூ எப்பயும் போல் 1 கண்டுபிடிச்சிட்டேன். எசன்ட்ரிசிட்டி இதோட வேல்யூ மிட் ஸ்பேன் எசன்ட்ரிசிட்டி எவ்வளோ, 150 mm, அதுவும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னதான், இசட்னா என்னது, ஆக்சுவலாக Z = I/Y. ஐயோட வேல்யூ BD/12, இதோட வேல்யூ D/2. அடிச்சு போட்டால் BD²/6. எப்பயுமே ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு BD²/6 தான், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம், டவுட்டு கிடையாது. கண்ணை மூடி BD²/6ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ பிரெத்தோட வேல்யூ எவ்வளோ, 300 mm, டெப்த்து 600 mm ஹோல்² டிவைடட் பை 6 போட்டோம்னா இது 300க்கு ஒரு mm, 600க்கு ஒரு mm². ஏன்னா 600² இருக்கனால அப்படின்னா வர்ற ஆன்சர் mm³ கிடைக்கும் எப்பயுமே. ஓகேவா, ஆனால் 300 × 600 டிவைட் பை இது அடிச்சு போட்டோம்னா எவ்வளோ ஆன்சர் கிடைக்குதுன்னா 18 × 10⁻6 mm³ நமக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்படின்றப்ப இசட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்றப்ப இந்த மொத்த டேர்மோட ஆன்சர் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் பாருங்க. P cos θ × E by Z வேல்யூ, பியோட வேல்யூ 1385.442 கிலோ நியூட்டன் இன்ட்டு
ஈயோட வேல்யூ 150 mm. 150 mm. எப்பயுமே ஆன்சர் வந்து நியூட்டன் பர் mm ஸ்கொயரில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த கிலோ நியூட்டன் நியூட்டனாக மாற்றுறதுக்கு இது இன்னொரு 1000 பெருக்கிக்கிறேன். ஓகேங்களா, இன்ட்டு 150. இசட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 18 × 10⁻6 mm3. 18 × 10⁻6 mm3. ஓகேங்களா, இங்கே மேலே ஆல்ரெடி என்ன இருக்குது, நியூட்டன் mm, கீழே mm கியூப் இருக்குது. mm கேன்சல் ஆயிடுச்சுன்னா நியூட்டன் பர் mm ஸ்கொயர் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்படின்றப்ப இதை கேன்சல் போட்டால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 11.545 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்னு கிடைக்குது. அப்படின்றப்ப இந்த டேம் அப்படியே நான் தூக்கிட்டு இதோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இதோட வேல்யூ நெகட்டிவில் இருக்குது இந்த சைடு, அது தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா, இதோட வேல்யூ நெகட்டிவில் இருக்குது, அதனால் நெகட்டிவ் 11.545 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டு. கீழே அதே இதுதான் பாசிட்டிவில் இருக்குது, ப்ளஸ்ஸு 11.545 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இது ஏன் ப்ளஸ்ஸு இது ஏன் மைனஸில் இருக்குன்றதை நீங்கள் ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணால் ஈஸியாக புரிஞ்சிட போகுது. இதுவும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான். என்னது, இந்த M/Z ட்ரையாங்கிள். அதோட வேல்யூ எவ்வளோன்றதை நம்ம பார்ப்போம். இந்த எம்ங்கிறது என்னது, எக்ஸ்டர்னல் லோடுனால அந்த செக்ஷனில் க்ரியேட் ஆகக்கூடிய மொமெண்ட்டை நான் எடுக்கணும். இப்போ இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அதோட இது வேல்யூ எவ்வளோ, 18 kN/m. அதுக்கு நான் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் போடுறேன். அப்படியே இருக்கிற அதிகமாகி இப்படி பேரபோலிக்காக கிடைக்கும். மிட் ஸ்பேனில் இப்போ என்ன கேட்குறாங்க, மிட் ஸ்பேனில் தான் கேட்குறாங்க. அப்படின்னா மிட் ஸ்பேனில் இதோட பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோன்னு வேணும். நமக்கு தெரியும், பேரபோலிக்காக இருந்துச்சுன்னா ஒரு சிம்பிளி சப்போர்ட்டில் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆட்டாச்சுன்னா இதோட வேல்யூ WL²/8 நமக்கு தெரியும். ஓகேங்களா, மிட் ஸ்பேனில் அதோட பெண்டிங் மொமெண்ட். இப்போ டபிள்யூவோட வேல்யூ எவ்வளோ, 18 kN/m. இன்ட்டு லென்த்தோட வேல்யூ எவ்வளோ, 12. அப்படின்றப்ப 12² / 8. இதை அடித்து போட்டோம்னா மொமெண்ட் அட் த மிட் ஸ்பேனோட வேல்யூ எவ்வளோ நமக்கு கிடைக்குது, 24 kN/m கிடைக்குது. இதோட வேல்யூ இந்த மொமெண்ட் என்ன, மிட் ஸ்பேனில். இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, M/Z. அப்படின்றப்ப இசட்டோட வேல்யூ எனக்கு தெரியும். M/Zோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். M/Z = 324 kN/m. நியூட்டன் mm மாற்றிக்கலாம். இந்த 10⁻6 டிவைடட் பை இங்கே 18 இருக்குது, 18 × 10⁻6. இதை அடிச்சு போட்டோம்னா அதுக்கு என்ன ஆன்சர், 18 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டு. அப்படின்றப்ப இந்த M/Zக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். இதோட வேல்யூ எவ்வளோனா 18 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டு. கீழே மேலே பாசிட்டிவில் இருக்குது, கீழே நெகட்டிவில் இருக்குது. பிடிச்சிட்டோம். அப்படின்றப்ப இதோட வேல்யூ -18 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். இந்த 3 டயக்ராமோட சேர்ந்த கலவை தான் என்னது நமக்கு ரிசல்டண்ட்டாக கிடைக்க போகுது அப்படின்னு. இப்போ நம்ம ரிசல்டன்ட் போடலாம். இப்போ மேலே என்னென்ன இருக்குது பாருங்கள், டாப் ஃபைபரோட ஸ்ட்ரெஸ்ஸு +7.69 -11.545 +18. இதையும் கூட்டினா என்ன வருதோ அதுதான். அதே மாதிரி கீழே இதோட கூடுதல் தான் அதுக்கு ஆன்சராக கிடைக்கும். அப்படின்றப்ப மேலே இதோட ஆன்சர் என்னென்னா, இப்போ இதை கேன்சல் பண்ணி போட்டால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இது போட்டோம்னா 14.145 கிடைக்குது. ++- அப்படின்றப்ப +1.235 கிடைக்குது. ஓகேங்களா, சிம்பிளான விஷயம் தான். இதை போட்டு நம்ம டென்ஷன் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் கான்செப்ட் மெத்தட் படி 3 டயக்ராம் போட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். இதுக்கு 3 மெத்தட்லாம் நம்ம கொண்டு வரலாம். இது போட்டாலும் போதும், ஆன்சர் வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நான் உங்களுக்கு லோடு பேலன்சிங் மெத்தடில் இதே ஆன்சர் கொண்டு வர போகிறேன். எப்படின்றத பார்ப்போம். இப்போ லோடு பேலன்சிங் கான்செப்டில் ஆக்சுவலாக இந்த டயக்ராம் அப்படியே தான் வரும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எந்த டயக்ராம் கட் ஆகிடும்னா, இந்த எசென்ட்ரிசிட்டினால் வரக்கூடிய டயக்ராமும் கட் ஆகிடும். இந்த டயக்ராம்லாம் நம்ம லிட்டில் பிட் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்படின்றப்ப இந்த டயக்ராமும் கட் ஆகிடும். இந்த 2 டயக்ராமும் எதில் கட் ஆகிடும், இந்த லோடு பேலன்சிங் கான்செப்டில் கட் ஆகிட்டு இன்னும் ஒரே ஒரு டயக்ராம் வரும். 2ஐயும் கூட்டி போகிறப்ப நமக்கு இதே ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அது எப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ மிட் ஸ்பேனில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சப்போர்ட்டில் கண்டுபிடிச்சி காமிக்கிறேன். லோட் பேலன்சிங் கான்செப்ட் படி என்ன வரும்னா, என்ன ஆன்சர் வரும்னா, இந்த எசென்ட்ரிசிட்டியை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு தூக்கிட்டு அதுக்கு பதிலாக இமேஜினரியாக ஒரு லோடை அதே சென்டர் பாயிண்டில் நான் யூடிஎலாக கொடுக்கணும். இமேஜினரி லோடை நான் இந்த இடத்துல போடுறேன். ஓகேங்களா, இந்த இமேஜினரி லோடை நான் கீழேருந்து யூடிஎலாக கற்பனை பண்ணிட்டேன். இப்போ இந்த இமேஜினரி லோடோட வேல்யூ என்னன்னா 8P × E × cos θ/L². நமக்கு தெரியும் cos θ எல்லா சம்முலையுமே 1 தான். எந்த செக்ஷனில் கேட்டாலும் 1 தான் வரும். அதனால் கண்ணை மூடிட்டு இதோட வேல்யூ 8P × E/L² போட்டுக்கலாம். இப்போ இந்த மிட் ஸ்பேனில் ஈயோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சால் இதோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். அப்போ 8 ×
Pங்கிறது எப்பயும் போல ப்ரீசெசிங் ஃபோர்ஸ். ப்ரீசெசிங் ஃபோர்ஸோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதோட வேல்யூ என்ன? 1385.442 கிலோ நியூட்டன். ஓகேங்களா? இன்ட்டு எசென்ட்ரிசிட்டி மிட் பாயிண்ட்ல எவ்வளோ எசென்ட்ரிசிட்டி நமக்கு தெரியும்? 150 mmங்கிற எசென்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே கொண்டு வந்து எழுதிக்கலாம். 150 mm divided by L squared. Lங்கிறது லென்த் ஆஃப் த பேஸ் ஸ்பேன் 12 × 12. ஓகேவா? இதுதான் இந்த இமேஜினரி லோடோட வேல்யூ 8P × E divided by L squared. இங்கே கிலோ நியூட்டனில் இருக்குது, இங்கேயும் கிலோ நியூட்டனில் இருக்குது, இங்கே மீட்டரில் இருக்குது. ஓகேங்களா? மேலே இருக்க லோடுக்கு என்ன யூனிட் இருக்கோ அதே லோடுக்கு நம்ம கீழே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இங்கே இருக்க மீட்டராக மாற்றிடுறேன். அதனால் 0.150 மாற்றிடுறேன். அப்போ தான் கிலோ நியூட்டன் மீட்டருக்கும் கீழேயும் கிலோ நியூட்டன் மீட்டர் நமக்கு கிடைக்கும். அப்படின்றப்ப இதை அடிச்சு போட்டது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 11.545 கிலோ நியூட்டன் பை மீட்டர்னு கிடைக்குது. அப்படின்றப்ப இந்த இமேஜினரி லோடோட வேல்யூ அட்ஸ் மிட் ஸ்பேனுக்கு, ஒவ்வொரு ஸ்பேன்லேயும் இமேஜினரி லோடோட வேல்யூ மாறிட்டே போகும். இந்த மிட் ஸ்பேனுக்கு இமேஜினரி லோடோட வேல்யூ என்னன்னா, ஏன் ஒவ்வொரு இதுக்கும் மாறுது? ஒவ்வொரு இடத்துலையும் எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ மாறிட்டே போகுது பார்த்தீங்களா? அதனால ஒவ்வொரு இடத்துலையும் இமேஜினரி லோடோட வேல்யூ மாறிட்டே போகும். மிட் ஸ்பேனில் ஈயோட வேல்யூ வந்து 1.150 ஃபிக்ஸ் பண்ணுறதுனால எனக்கு இந்த வேல்யூ எனக்கு கிடைக்குது. அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூ, இந்த இமேஜினரி லோடோட வேல்யூ எங்கிருந்து போகுது? கீழேருந்து மேலே போகிற மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா? லோடு ஆக்சுவலாக மேலேருந்து வரும், இது அதுக்கு ஆப்போசிட்டாக போகும். ஏன்னா எசென்ட்ரிசிட்டியை ரிமூவ் பண்ணிட்டு தானே இது கொடுக்கும். எசென்ட்ரிசிட்டி பீமை மேல் நோக்கி தள்ளும். அதனால் அதுக்கு எடுத்துகிட்டு போகிற லோடும் கீழேருந்து மேல் நோக்கி தான் தள்ளுற மாதிரி போடணும். அப்படின்றப்ப இதோட வேல்யூ 11.545 கிலோ நியூட்டன் பை மீட்டர். பாதி ஸ்டெப் முடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, மேலேருந்து 18ங்கிற கிலோ நியூட்டன் மீட்டருங்கிற லோடு வருது, கீழேருந்து 11.545 லோடு வருது. இப்போ ரெண்டுமே ஒன்னோட மிங்கிள் ஆகிட்டு என்ன நடக்குன்னா 18 இதுலேருந்து இதோட வேல்யூ என்ன ஆகிடும்? மைனஸ் பண்ணிக்கலாம். 545 கிலோ நியூட்டன் பர் மீட்டர். அப்படின்றப்ப இந்த வேல்யூ அதிகமாக, இந்த வேல்யூ அதிகமா? மேலேருந்து வர்ற லோடு தான் அதிகம். அப்படின்றப்ப எது மிஞ்சும்? மேலேருந்து வர்ற ஃபோர்ஸு, கீழேருந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் ரெண்டும் அடித்து கேன்சல் ஆகி எதோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த லோடு தான் மீதி மிஞ்சும். அப்படின்றப்ப லோடோட வேல்யூ அதிகம், கீழேருந்து வர லோடோட வேல்யூ அதை விட கம்மி. அப்படின்றப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணி இதுக்கு ரிசல்டண்ட்டாக நான் புதுசாக ஒரு லோடு போடுறேன். அந்த லோடு எப்படி இருக்குன்னா, இதையும் இது பண்ணிடுறேன், இதையும் கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக வர லோடோட வேல்யூ எவ்வளோனா 6.45 கிலோ நியூட்டன் பை மீட்டர். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? இது மேலேருந்து தான் கீழே போகுது. ஏன்னா இதோட வேல்யூ அதிகம். அப்படின்றப்ப மீதி மிஞ்சுறது மேலேருந்து வர லோடு தான் மிஞ்சும். அப்படின்றப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன்? புதுசாக ஒரு லோடு அப்ளை பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? இந்த லோடுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் போடணும். அந்த மொமெண்ட் டிவைடட் பை இசட்டுக்கு நம்ம புதுசாக ஒரு டயக்ராம் வரைஞ்சோம்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். அது எப்படின்றது பார்க்கலாமா? இதுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சா எப்படி கிடைக்கும்? இதுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சா எப்படி கிடைக்கும்? இந்த மிட் ஸ்பேனில் வேல்யூ வந்து WL²/8. இப்போ இந்த டபிள்யூவோட வேல்யூ என்ன போடணும்? இந்த 6.45 தான் கொண்டு வந்து போடணும். ஏன்னா ரெண்டு கேன்சல் ஆகி மீதி இருக்கிறத கொண்டு வந்து போடணும். அப்படின்றப்ப 6.45 கிலோ நியூட்டன் பை மீட்டர் இன்ட்டு எல்லோட வேல்யூ 12² டிவைடட் பை 8 அடிச்சு போட்டோம்னா இதோட மொமெண்ட் எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 116.18 கிலோ நியூட்டன் மீட்டர்ங்கிற மொமெண்ட் கிடைக்குது. இப்போ எனக்கு தெரியும் எக்ஸ்டர்னல் லோடுனால வரக்கூடிய மொமெண்ட்லேருந்து ஸ்ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணதுக்கு M/Z ஃபார்முலா நம்ம போடணும். அப்படின்றப்ப M/Zோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, Z வந்து 18. ஓகேங்களா? அப்படின்னா 116.18 கிலோ நியூட்டன் மீட்டரில் இருக்குது. அதை நியூட்டன் எம்எம்ல மாற்றிடலாம். இன்ட்டு 10⁶ நியூட்டன் எம்எம் டிவைடட் பை Zோட வேல்யூ 18 இன்ட்டு 10⁶ mm³ அப்படின்றப்ப அடிச்சு போட்டோம்னா 6.45 நியூட்டன் பர் mm² கிடைக்குது. அப்படின்றப்ப இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வரையணும். ஓகேங்களா? இதை வச்சுட்டு ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வரையணும். இந்த ஸ்ட்ரெஸ் டயக்ராம் எப்படி கிடைக்கும்? ஒன்லி எக்ஸ்டர்னல் லோடுனால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் டயக்ராம் தான் வரையணும். எக்ஸ்டர்னல் லோடு இப்போ என்னவா மாற்றிட்டோம்? 6.45 கிலோ நியூட்டன் மீட்டர் கீழேருந்து போகுதா மேலேருந்து வருதா? ஏன்னா மேலேருந்து வர லோடு தான் அதிகம். அப்படின்றப்ப 6.45 மேலே இருக்கிறது தான் வரும். ஓகேங்களா? 18லேருந்து இதை மைனஸ் பண்ணுறப்ப மேலே தான் அதிகமாக இருக்குது. அப்படின்றப்ப மேலேருந்து 6.45 இப்படி கீழ் நோக்கி அழுத்துது. அப்படின்றப்ப டாப் ஃபைபர் கம்ப்ரெஷன், பாட்டம் ஃபைபர் டென்ஷன். அப்படின்றப்ப டாப் ஃபைபர் வந்து என்னது? கம்ப்ரெஷன் பாசிட்டிவ், பாட்டம் ஃபைபர் டென்ஷன் நெகட்டிவ். இதோட வேல்யூ என்னது? M/Z. M/Zோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 6.45 நியூட்டன் பர் mm². கீழே நெகட்டிவில் வரும், மைனஸ் 6.45 நியூட்டன் பர் mm² வரும். இப்போ ஸ்ட்ரெஸ் கான்செப்டில் நம்ம யூஸ் பண்ண அதே ஆன்சர் வருதான்னு பார்க்கலாமா? 7.69 + 6.45 போட்டிங்கன்னா உங்களுக்கு 14.145 ஆன்சர் கரெக்டாக கிடச்சிருச்சு. அதே மாதிரி 7.69 - 6.45 + 1.235 ஆன்சர் கரெக்டாக கிடச்சிச்சு. இந்த மெத்தட்லையும் நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியும்.
இதே மாதிரி நீங்கள் அட் சப்போர்ட்டில் போட்டாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, அட் சப்போர்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா, எப்பயும் போல் இந்த இடத்துல எசென்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன நடந்துடும், எசென்ட்ரிசிட்டி இல்லைனா இமேஜினரி லோடு 8 PE போடும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இமேஜினரி லோடே வராது. அதே மாதிரி அந்த இடத்துல மொமெண்ட் டயக்ராமும் இல்லை அப்படின்றப்ப அந்த 2 டயக்ராமுமே எங்கே சப்போர்ட்டில் வராது அப்படின்றப்ப எப்பயும் போல் இந்த ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மிட்ஸ்பேனில் மட்டும்தான் என்ன கிடைக்கும், இந்த மாதிரி இமேஜினரி லோடு கொண்டு வந்து ஆன்சர் போடுவோம். சப்போர்ட்டில் எந்த மாற்றமும் கிடையாது, அதே தான் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது இந்த P லைன் C லைன் கான்செப்ட் படி மிட்ஸ்பேனுக்கு எப்படி ஆன்சர் கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். P லைன் C லைன் கான்செப்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது அப்படியே வரும். இந்த டயக்ராம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மிட்ஸ்பேனுக்கு இதே தான். புதுசாக என்ன கண்டுபிடிக்கணும், E டேஷ்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். E டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்னது, M/P ப்ளஸ்ஸு மைனஸ் E. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இந்த எம்ங்கிறது என்னது, ஆக்சுவல் லோடு. ஓகேங்களா? ஆக்சுவல் லோடுனால மிட்ஸ்பேனில் எவ்வளோ மொமெண்ட் கிரியேட் ஆகும் என்ன எடுக்கிறோமோ அந்த செக்ஷனில். ஓகேவா? மிட் செக்ஷனில் தான் எடுக்கிறோம் அப்படின்றப்ப அந்த செக்ஷனில் உருவாகக்கூடிய எக்ஸ்டர்னல் மூமெண்ட்டு டிவைடட் பை ப்ரீசெசிங் ஃபோர்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ஈங்கிறது ஆக்சுவலாக அந்த கேபிளில் இருக்கக்கூடிய என்னது ஆக்சுவல் எசென்ட்ரிசிட்டி. ஓகேவா? அப்படின்றப்ப ஆல்ரெடி நம்ம இந்த மொமெண்ட்டு இந்த 18 kN/m கிரியேட் ஆகக்கூடிய மொமெண்ட் நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ் கான்செப்டில் கண்டுபிடிச்சிட்டோம். அதோட வேல்யூ எவ்வளோனா 324 kN/m. ப்ரீசெசிங் ஃபோர்ஸோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 1385.442 kN. ப்ளஸ்ஸு மைனஸ் ஈங்கிறது ஏன் மைனஸுங்கிற கான்செப்ட் எங்கேருந்து வரும்னா, இந்த சிஜிக்கும் கீழே இருந்துச்சுன்னா மைனஸ், மேலே போனால் ப்ளஸ். ஆக்சுவலாக ஒரிஜினல் எசென்ட்ரிசிட்டி எங்கே இருக்குது, கீழே இருக்குது அப்படின்றப்ப மைனஸில் தான் வரும். அப்படின்றப்ப இது மைனஸ் 150 மில்லிமீட்டர். இங்கே பாருங்கள், இங்கே கிலோமீட்டரில் இருக்குது, கிலோமீட்டரில் இருக்குது, இது மீட்டரில் இருக்குது. ஆனால் மில்லிமீட்டராக மாற்றிட்டோம்னா நமக்கு ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட வசதியாக இருக்கும். அப்படின்றப்ப இதை என்ன பண்ணிக்கிறேன், 1000னால நான் என்ன பண்ணிக்கிறேன் பெருக்கிக்கிறேன். இங்கே கிலோமீட்டரும் கேன்சல் ஆயிரும். அப்படின்றப்ப இதை கேன்சல் பண்ணி போட்டால் 233.86 mm கிடைக்கும். இது 150 mm, ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டால் 83.86 mm. இந்த E டேஷ் புதுசாக கிடைச்சது பார்த்தீங்களா, E டேஷ் இதுதான் நம்மளோட கீ பாயிண்ட். இதை வச்சுட்டு தான் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ஆன்சர் கொண்டு வர போகிறேன். இந்த E டேஷுங்கிறது என்னன்னா, ஆக்சுவலாக இந்த கேபிள் 150 mm போயிட்டு இருக்கு. இதுதான் ஒரிஜினலான அந்த இடத்துல போகக்கூடிய கேபிளோட ஃபோர்ஸு 150 mm. இப்போ நான் இதை இமேஜினரியாக இதை என்ன பண்ண போகிறேன், நகர்த்த போகிறேன். E டேஷ் வந்து எனக்கு பாசிட்டிவில் கிடச்சிருக்கு. பாசிட்டிவில் கிடச்சிருக்குன்னா என்ன பண்ணணும், இதுக்கும் மேலே மூவ் பண்ணணும். ஒருவேளை நெகட்டிவில் கிடச்சுன்னா என்ன பண்ணலாம், இதுக்கும் கீழே மூவ் பண்ணணும். ஆக்சுவலாக E டேஷ் பாசிட்டிவில் கிடக்கிறனால என்ன பண்ணுறேன், இந்த சிஜிக்கு மேலே எவ்வளோ 83.86 mmக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரிஜினலாக இருக்க கேபிளை நான் என்ன பண்ணிட்டு போகிறேன், மூவ் பண்ணி இந்த இடத்துல கொண்டு போய் வைக்க போகிறேன். இமேஜினரியாக ஒரிஜினலாக இந்த இடத்துல தான் கேபிள் போயிட்டு இருக்கு, இந்த இடத்துல 150 mm எசென்ட்ரிசிட்டியில் தான். ஆனால் இமேஜினரியாக நான் என்ன பண்ணுறேன், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வைக்கிறேன். இது பேர் தான் P லைன். இது பேர் தான் வந்து என்னது, ப்ரெஷர் லைன் அப்படின்னு போகும். இந்த இடத்துல ப்ரெஷர் லைன் எவ்வளோ ஹைட்டில் போதும், 83.86 மேலே போதும். நீங்கள் எந்த இடத்துல ப்ரெஷர் லைன் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு கேட்டாலும் இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம், இது நமக்கு தேவையில்லை. இப்போ புதுசாக நான் வச்சிருக்கேன் இந்த ப்ரெஷர் லைன், இந்த பாயிண்ட் தான் நமக்கு தெரியும். எப்பயும் போல் இந்த இடத்துல அழுத்திட்டு இருக்கனால இது P cos θ by A, இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, இது அப்படியே வந்துடும். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஸ்ட்ரெஸ் டயக்ராம் எப்படி வரும்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல P என்ன இருக்குது, நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே போகுது. நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே போய் ஒரு ப்ரெஷர் அழுத்துனா என்ன நடக்கும், பீமை எப்படி வளைக்கும், மேலே இருக்க ஃபைபர் கம்ப்ரெஷனும் கீழே இருக்க ஃபைபர் டென்ஷனும். நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு கீழே ஒரு ப்ரெஷர் அழுத்திட்டு இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், இப்படி வளைக்கும், மேலே இருக்க ஃபைபர் டென்ஷனும் கீழே இருக்க ஃபைபர் கம்ப்ரெஷனும். இந்த இடத்துல என்ன கான்செப்ட்டு, மேலே போயிடுச்சு அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்க ஃபைபரில் பாசிட்டிவ் கம்ப்ரெஷனும் கீழே இருக்க ஃபைபரில் நெகட்டிவ் டென்ஷனும் ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும்னா, எப்பயும் போல் P cos θ E dash by Zன்னு போடணும். E by Zன்னு போட்டால் தப்பாயிடும். E dash புதுசாக கண்டுபிடிச்சிருக்கு, E dash by Z. இந்த இடத்துலையும் P cos θ into E dash by Z. இப்போ நமக்கு தெரியும் cos θவோட வேல்யூ எல்லா இடத்துலையும் எப்பயுமே ஒன்று தான். இப்போ இதோட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். Pயோட வேல்யூ நமக்கு தெரியும் 1385.442 kN. E டேஷோட வேல்யூ 83.86 மில்லிமீட்டர். இது கிலோமீட்டராக மாற்றிக்கலாம், அதனால் ஒரு 1000 பெருக்கிக்கிறேன். டிவைடட் பை இசட்டோட வேல்யூ நமக்கு தெரியும் 18 × 10⁶ mm3. இதை கேன்சல் பண்ணி போட்டால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 6.45 Nm². ஓகேங்களா? இப்போ இதை தூக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், 6.45 Nm². இதை தூக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், 6.45 Nm². இப்போ ரிசல்ட் கண்டுபிடிக்கலாமா, 7.69 இதையும் கூட்டினா 14 வந்துருச்சு, இது கூட்டினா +1 வந்துருச்சு.
3 கான்செப்ட்லேயும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. நான் 3 கான்செப்ட் போட்டு காமிச்சேன்னா உங்களுக்கு 3 கான்செப்டோட பேசிக்கும் புரியணும். இதே கான்செப்ட்டை அட் மிட் ஸ்பேன் கண்டுபிடிச்சிடும். அட் சப்போர்ட்டுக்கு கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் பாருங்கள். அட் சப்போர்ட்டில் இ டேஷ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? இ டேஷ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா m/p ப்ளஸ் மைனஸ் இன்னு வரும். இங்கே எம்ங்கிறது ஆக்சுவல் பெண்டிங் மொமெண்ட் அட் த சப்போர்ட் செக்ஷன். ஆக்சுவல் பெண்டிங் மொமெண்ட் அட் த சப்போர்ட் செக்ஷன் என்னது? ஆக்சுவலாக பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் போட்டால் என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்த டைம் கேன்சல் ஆயிடுச்சு. மைனஸ் இங்கிறது ஆக்சுவலாக அந்த இடத்துல போகக்கூடிய எசென்ட்ரிசிட்டி. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன எசென்ட்ரிசிட்டியில் போயிட்டு இருக்கோம்? அந்த செக்ஷனில் எசென்ட்ரிசிட்டி 0 தான். இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்படின்றப்ப இ டேஷ் 0னா இந்த டைம் வரவே வராது, இந்த ஒரு டைம் தான் வரும். அப்படின்றப்ப என் செக்ஷனில் எப்பயும் போல் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும்தான். இதுதான் ரிசல்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஆனால் மிட் ஸ்பேனில் தான் இதோட 3 கூடுதல் கிடைக்கும். ஓகேங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா இல்லையா? ஓகே, இது மாதிரி நீங்கள் நிறைய சம் போடும்பொழுது உங்களுக்கு அந்த பேசிக் கோர் ஐடியான்றது வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அப்புறம் நீங்கள் சம்மு பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த மாதிரி சம் கேட்டாலும் ஆன்சர் கொண்டு வர முடியும். இப்போ அடுத்த கொஷின் போகலாம். A precessed concrete beam of 230 mm wide and 450 mm deep is used over a span of 4 meter and is precessed by a cable carrying a force of 650 kN and located at an eccentricity of 75 mm. The beam supports 3 concentrated loads of 25 kN at each quarter span points. Determine the location of the pressure line in beam at center, quarter and support section. Neglect the moment due to self weight of the beam. ஓகேங்களா? இப்போ இது மாதிரி கொஷின் கொடுத்தா ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது. கொஷினில் என்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? பீமோட வித்து வந்து 230 mm. ஓகேங்களா? ஒரு ரெக்டாங்குலர் பீமோட வித்து வந்து 230 mm. டெப்த்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 450 mm. ஓகேங்களா? 450 mm கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வரைஞ்சிட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்பேன் வந்து 4 மீட்டர் இருக்காமா. ஓகேவா? அப்படின்ற ஸ்பேன்னா என்ன சொல்லியிருப்போம்? ஒரு பீமோட லென்த்து தான் ஸ்பேனு. அப்படின்றப்ப இதோட லென்த்து வந்து ஒரு 4 மீட்டர் வரைஞ்சிட்டோம். அப்படின்றப்ப இதோட ஷேப் எப்படி இருக்குது? இந்த டிராயிங்லாம் நம்ம எக்ஸாமில் போட்டோம்னா ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க? The cable carrying a force of 650 kN at located at a eccentricity of 75 mm. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த கேபிளோட ப்ரொஃபைல் ஒரு பேரபோலிக்காக போயிட்டு இருக்கு. அப்படின்னா லீனியராக போகுது. அதாவது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா மிட் ஸ்பேன் இதோட எசென்ட்ரிசிட்டி வந்து இவ்வளோ இருக்குது, அட் சப்போர்ட்டில் இதோட எசென்ட்ரிசிட்டி 0 அது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லொக்கேட்டட் அட் என் எசென்ட்ரிசிட்டி ஆஃப் 75 mm சொல்லி மொட்டையாக முடிச்சிட்டாங்க. மிட் ஸ்பேனில் இவ்வளோ எசென்ட்ரிசிட்டி இருக்குது, சப்போர்ட்டில் 0 எசென்ட்ரிசிட்டி அது மாதிரி எதுவுமே கொடுக்கல. சிம்பிளாக எசென்ட்ரிசிட்டி 75 mm சொல்லிட்டாங்கன்னா எல்லா இடத்துலையுமே எசென்ட்ரிசிட்டி 75 mm தான். ஓகேங்களா? எதுவுமே குறிப்பிட்டு சொல்லாமல் எதுவுமே சொல்லலைன்னா இது எல்லா பாயிண்ட்லையுமே சப்போர்ட்லேயும் சரி, எங்கே மிட்லேயும் சரி, எல்லா இந்த குவார்ட்டர் ஸ்பேன்லேயும் சரி, எல்லா இடத்துலையுமே என்ன தான் 75 mm தான். நோட் பண்ணி ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொஃபைல் வரைஞ்சிக்கலாம். பேரபோலிக்னா பேரபோலிக் மாதிரி, ஒரு லீனியர்னா லீனியர் மாதிரி. எதுவுமே கொடுக்காம 75 mm சொல்லிட்டாங்க. அதனால் நான் ஃபுல் லென்த்துக்குமே 75 mm கொடுத்துட்டேன். இதோட ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 650 kN ப்ரீசஸிங் ஃபோர்ஸ். போன சம்மில் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு ஏரியா கொடுத்துட்டு அதுலேருந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோம். ஆனால் இதில் டேரெக்டாக ஃபோர்ஸ் கொடுத்துட்டோம். அதனால் நமக்கு எந்த டென்ஷனுமே கிடையாது. இது 650 kN, இதுவும் 650 kN. டேரெக்டாக ஃபோர்ஸ் இருக்குது நம்ம கையில். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன கேட்குறாங்க? இந்த பீம் சப்போர்ட் 3 கான்சன்ட்ரேட்டட் லோட்ஸ் ஆஃப் 25 kN அட் ஈச் குவார்டர் ஸ்பேன் பாயிண்ட்ஸ். குவார்டர் ஸ்பேன் என்னது? 1/4 தான் குவார்டர் ஸ்பேன். அப்படின்றப்ப இங்கிருந்து ஒரு 1/4 ஒரு kN, அப்புறம் அங்கிருந்து ஒரு குவார்டர் ஸ்பேன் ஒரு 1/4, அப்புறம் இங்கே ஒரு 1/4. அப்படின்றப்ப மொத்தம் 4 மீட்டர்னா இது ஒரு 1 மீட்டரு, இது ஒரு 1 மீட்டரு, இது ஒரு 1 மீட்டர், இது 1 மீட்டர். ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ ஆக்ட் இருக்காங்க? 25 kN பாயிண்ட் லோடு ஆக்ட் இருக்காமா. சரி, ஆகிட்டு இருக்கட்டும். இவ்வளோ தான் கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? டிட்டர்மைன் த லொக்கேஷன் ஆஃப் த ப்ரெஷர் லைன் அட் சென்டர். சென்டர்னா இந்த பாயிண்டில், அதுக்கு அடுத்தது குவார்டர் ஸ்பேன்னா இந்த பாயிண்டில் 1/4, அடுத்து சப்போர்ட் இந்த பாயிண்டில். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டு இந்த 3 பாயிண்ட்லேயும் என்ன கேட்குறாங்க? ப்ரெஷர் லைன். ப்ரெஷர் லைன்னா என்னென்னு நான் சொல்லியிருக்கேன். பி லைன் சி லைன் கான்செப்டில் அந்த நம்ம இ டேஷ்னு ஒன்று கண்டுபிடிச்சிடும் பார்த்தீங்களா? அந்த இ டேஷ் தான் ப்ரெஷர் லைன். இப்போ அந்த இ டேஷ் கண்டுபிடிச்சா போதும். இங்கே இ டேஷு, இந்த இடத்துல இ டேஷ் கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்? இதோட கிராஸ் செக்ஷன் வரைஞ்சிக்கலாம். எல்லா இடத்துலையுமே எந்த இடத்துல கட் பண்ணி பார்த்தாலும் என்னது? எசென்ட்ரிசிட்டி இந்த இடத்துல தான் கேபிள் போயிட்டுருக்கு. எவ்வளோ இதில் 75 mm அப்படிங்கிற எசென்ட்ரிசிட்டிலாம் கேபிள் போயிட்டுருக்கு. இதோட ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க?
650 கிலோமீட்டர். கட் பண்ணி பார்த்தா எல்லா இடத்துலையும் 75 தான், எல்லா இடத்துலையும் SNDC சேம் தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறேன், 3 இடத்துலையுமே கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அட் சப்போர்ட்டில் கண்டுபிடிக்கிறேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், அட் மிட் ஸ்பேனில் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன், அட் குவார்டர் ஸ்பேனில் கண்டுபிடிக்கிறேன். அதுவும் 1/4 ஸ்பேனும் ஒன்று தான், குவார்டர் ஸ்பேனும் ஒன்று தான், ஓகேங்களா. இந்த 3 இடத்துலையுமே நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரெஷர் லைன் லொக்கேஷன் அதாவது E டேஷ் கண்டுபிடிக்க போகிறேன். E டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, M/P ப்ளஸ்ஸு மைனஸ் E. இங்கே E டேஷ் ஃபார்முலா என்னது, M/P ப்ளஸ்ஸு மைனஸ் E. இங்கே E டேஷ்க்கு ஃபார்முலா என்னது, M/P ப்ளஸ்ஸு மைனஸ் E. அடுத்தது என்ன விஷயம் எனக்கு தெரியணும், இந்த Pங்கிறது ப்ரீசெசிங் ஃபோர்ஸ் எல்லா இடத்துலையும் கான்ஸ்டன்ட் தான். ப்ரீசெசிங் ஃபோர்ஸ் வந்து மாறவே மாறாது. ஒரு டைட் பண்ணி இழுத்து வச்சிட்டோம்னா எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரியான ஃபோர்ஸ் தான் இருக்கும் அந்த ஒயரில். ஆனால் அதோட வேல்யூ என்னது, இங்கேயும் 650 கிலோமீட்டர் தான், இங்கேயும் 650 தான், இங்கேயும் 650. அதே மாதிரி மைனஸுங்கிறது எதனால் வந்துச்சுன்னா, இந்த ஒரிஜினல் எசென்ட்ரிசிட்டி சிஜிக்கும் கீழே இருக்குது, இந்த சென்டர் ஆஃப் த இதுக்கும் கீழே இருக்கனால மைனஸ் தான். இது எல்லா இடத்துலையும் 75 தான், ஏன்னா இதோட வேல்யூ மாறல. 1/4 75 தான், இங்கேயும் 75 தான், இங்கேயும் 75 தான். இங்கே எம்ங்கிறது என்ன அப்படின்னா, அட் சப்போர்ட் செக்ஷனில் இந்த மொமெண்ட்டோட வேல்யூ, மிட் ஸ்பேனில் இந்த எக்ஸ்டர்னல் லோடுனால கிரியேட் ஆகக்கூட மொமெண்ட்டோட வேல்யூ இங்கே கொண்டு வந்து போடணும். அதே மாதிரி 1/4 ஆஃப் சப்போர்ட்டில் இந்த மொமெண்ட்டோட வேல்யூ கொண்டு வந்து போட்டால் நமக்கு என்ன கிடச்சிரும், அந்த ப்ரெஷர் லைனுக்கான அந்த மொமெண்ட், அந்த E டேஷ் கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்றப்ப நமக்கு என்ன வேணும், இந்த எக்ஸ்டர்னல் லோடுனால கிரியேட் ஆகக்கூடிய பெண்டிங் மொமெண்ட்டு, அந்த மொமெண்ட் தான் எனக்கு வேணும். அப்படின்றப்ப இதுக்கு நான் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையணும். இப்போ இதுக்கு நான் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சிட்டேன். அப்படின்றப்ப இதோட மிட் ஸ்பேனில் 50 km கிடைக்கும், இந்த குவார்டர் ஸ்பேனில் ரெண்டுலையும் 37.5 km ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இதுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையது இல்லைன்னா அதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எப்படி ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது, எப்படி பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையணும்ட்டு. ஒருவேளை சிங்கிள் பாயிண்ட் லோடு இருந்துச்சுன்னா மிட் ஸ்பேனில் அதோட வேல்யூ WL/4, அது ஈஸி தான், மனப்பாடம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி UDL ஆகிட்டு இருந்துச்சுன்னா WL²/8. இப்போ நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட்லையும் எவ்வளோ எக்ஸ்டர்னல் மொமெண்ட் எவ்வளோங்கிறத பெண்டிங் மொமெண்ட்லேருந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். அடுத்து நம்ம E டேஷ் அது கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு அட் சப்போர்ட்டில் நான் கண்டுபிடிக்கிறேன். சப்போர்ட்டில் எம்மோட வேல்யூ கரெக்டாக, சப்போர்ட்டில் எக்ஸ்டர்னல் மொமெண்ட்டோட வேல்யூ என்ன தான், 0 தான். அப்படின்றப்ப 0 டிவைடட் பை Pங்கிறது ப்ரீசெசிங் ஃபோர்ஸ் 650 kN. Pயோட வேல்யூ பாருங்கள் 75 mm. ஏன் இங்கே மைனஸ் சைன் வருது, இந்த ஒரிஜினல் எசென்ட்ரிசிட்டி கீழே இருக்குது, எதுக்கு, இந்த சென்டர் லைன் சிஜிக்கும் கீழே இருக்கனால, ஓகேங்களா. ஓகே, அப்படின்றப்ப இதோட வேல்யூ இந்த டைம் கேன்சல் ஆகிடும், 0னால எனக்கு -75 mmன்னு கிடைக்குது. E டேஷோட வேல்யூ -75 கிடைக்குது. அப்படின்றப்ப இந்த சப்போர்ட் செக்ஷனில் E டேஷோட வேல்யூ எங்கே இருக்கான், அப்படியே கீழே நெகட்டிவில் இருக்குது. அப்படின்றப்ப கரெக்டாக இது எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதே லொக்கேஷனில் தான் என்னவோ இருக்கான், E டேஷ் இருக்கான். E டேஷ்ங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம், நம்ம ப்ரெஷர் லைன்னு சொல்லியிருக்கோம். அப்படின்றப்ப இந்த இடத்துல இதே பாயிண்டில் தான் இருக்குது, ஓகேங்களா. அடுத்து மிட் ஸ்பேனில் நம்ம கண்டுபிடிக்கலாம். மிட் ஸ்பேனில் எக்ஸ்டர்னல் மொமெண்ட்டோட வேல்யூ பாருங்கள் 50 kN. அப்படி 50 kN டிவைட் பை ப்ரீசெசிங் ஃபோர்ஸோட வேல்யூ 650 kN, ஓகேங்களா. ப்ளஸ் மைனஸ் எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ வந்து இங்கே என்ன கிடைக்குது, வேல்யூ 75 mm, ஓகேங்களா. அப்படின்றப்ப இது மீட்டரில் இருக்குது, இதை மில்லி மீட்டரில் மாற்றிடலாம். அதனால் என்ன பண்ணலாம், ஒரு 1000 நான் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இதை அடிச்சு போட்டால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா ப்ளஸ் 1.923 மில்லிமீட்டர்னு கிடைக்குது. இப்போ அடுத்து 1/4 ஸ்பேன், அதாவது குவார்டர் ஸ்பேனில் எவ்வளோ ஆன்சர்னு பார்ப்போம். அந்த இடத்துல மொமெண்ட்டோட வேல்யூ என்ன கிடைக்குது நமக்கு, 37.5 kN டிவைட் பை ப்ரீசெசிங் ஃபோர்ஸோட வேல்யூ 650 kN. ப்ளஸ் மீட்டரில் இருக்குது, மில்லி மீட்டரில் மாற்றினால ஒரு 1000 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மைனஸ் இங்கிறது இந்த இடத்துல 75 mm மீன் பண்ணுது, ஓகேங்களா. இந்த குவார்டர் ஸ்பேனில் E டேஷோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 17.30 மில்லிமீட்டர். குவார்டர் ஸ்பேனில் -17.30 மில்லிமீட்டர். இப்போ எனக்கு சப்போர்ட்லேயும் E டேஷோட வேல்யூ கிடைச்சிருச்சு, மிட் ஸ்பேன்லேயும் E டேஷோட வேல்யூ கிடைச்சிருச்சு, குவார்டர் ஸ்பேன்லையும். E டேஷுங்கிறது தான் ப்ரெஷர் லைனுக்கான லொக்கேஷன். அப்படின்றப்ப என்ன பண்ணலான்னா, இது சப்போர்ட்டுக்கான இந்த செக்ஷன் E டேஷ். ஒருவேளை மிட் ஸ்பேனாக இருந்துச்சுன்னா எங்கே இருக்குது, ப்ளஸ் 1.923. அப்படின்றப்ப நான் ஒரு மிட் ஸ்பேனை நான் கட் பண்ணி பார்த்தேன்னா அந்த இடத்துல ப்ரெஷர் லைன் எங்கே போகுமா, சென்டர் லைன்லேருந்து ப்ளஸ்ன்னு இருக்கனால மேல் நோக்கி போகுமா. இந்த இடத்துல ப்ளஸ் 1.923 மில்லிமீட்டரில் போகும், இந்த லொக்கேஷனில் போயிட்டுருக்கும். எங்கே, மிட் ஸ்பேனில். அட் 1/4 ஸ்பேனில் என்ன நடக்குது பாருங்க, -17.3. -17.3ங்கிறது கீழ் நோக்கி போகும். அப்படின்றப்ப மேலிருந்து -17.3 மில்லிமீட்டரில் இந்த இடத்துல ப்ரெஷர் லைன் போயிட்டுருக்கான்.
அப்படின்றப்ப இதை வச்சு நம்ம ஒரு ப்ரெஷர் லைன் டிராயிங் கூட வரலாம். எப்பயுமே ப்ரெஷர் லைன் டிராயிங் எப்படி இருக்குன்னா, இந்த பெண்டிங் மூமெண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் எப்படி போகுது, லீனியராக இப்படி போயிட்டு இப்படி வருது. ஒருவேளை பெண்டிங் மூமெண்ட் பேரபோலிக்காக இருந்தால் ப்ரெஷர் லைன் டயக்ராமும் பேரபோலிக்காக தான் வரும். எசென்ட்ரிசிட்டி காமனாக இருக்கும் பொழுது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி தான் ப்ரெஷர் லைன் டயக்ராம் வரும். இதை வச்சு நம்ம ஒரு ப்ரெஷர் லைன் டயக்ராமே வரையலாம். இப்போ பாருங்கள், இந்த சப்போர்ட்டில் என்ன இருக்கா, -75 mm அப்படின்றப்ப சப்போர்ட்டில் இந்த பாயிண்டில் இருக்க ப்ரெஷர் லைனு, அட் குவார்டர் ஸ்பேனில் -17.3. 17.3னா இன்னும் கொஞ்சம் மேலே போயிடும். ஓகேங்களா, ஏன்னா இது வரைக்கும் இங்கிறது கீழே வரைக்கும் 75, 17ங்கிறது இந்த பாயிண்டில் இருக்கும். அப்படின்றப்ப குவார்டர் ஸ்பேனில் இந்த லொக்கேஷன். மிட் ஸ்பேனில் எங்கே போயிடுச்சு, மேலே, ப்ளஸ்ங்கிறது மேலே +1 பாயிண்ட். அப்படின்றப்ப இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து இப்படி, இங்கேருந்து இப்படி, இங்கேருந்து இப்படி, அப்புறம் இங்கேருந்து இப்படி தான் இருக்கும். எது நம்மளோட பி லைனோட வேல்யூ. ஒருவேளை ப்ரெஷர் லைனுக்கு டயக்ராம் கேட்டாங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இப்படி போட்டு இதுதான் வந்து பி லைன். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். A precessed concrete beam 200 mm wide and 300 mm deep is used over an effective span of 6 meter to support an imposed load of 4 kN per meter. இம்போஸ்டு லோடுங்கிறது லைவ் லோடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, பீமுக்கும் வெளிப்புறத்துலேருந்து வரக்கூடிய லோடு. ஓகேவா, த டென்சிட்டி ஆஃப் த கான்கிரீட் இஸ் 24 kN per meter cube. Find the magnitude of effective precessing force located at 100 mm from the bottom of the beam which would nullify the bottom fiber stress due to loading. எப்பயுமே கொஷினை படித்தோடனே அதுக்குள்ளே என்ன சொல்ல வர்றாங்கன்றதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளோட ஆன்சர் கொண்டு வர முடியும். இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, magnitude of the effective precessing force located at 100 mm from the bottom of the beam. பீமுக்கும் அடிப்பகுதியிலிருந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அந்த ஒயர் போகிற லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. எசென்ட்ரிசிட்டின்னு கொடுத்தா தான் என்னது, அதோட சென்டர் ஆஃப் த பீம்லேருந்து இருக்க வேல்யூ தான் எசென்ட்ரிசிட்டி. சரி, இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்ல வர்றாங்கன்றது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கான்கிரீட் பீம் ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுக்குறாங்களோ அதை டிராயிங் மாதிரி வரைஞ்சிக்கலாமே, நமக்கு அதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, ப்ரீசஸ் கான்கிரீட் பீம் 200 mm வைடு. ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு 300 mm டீப். ஓகேவா, வரைஞ்சிட்டோம். இது 200 mm வைடு, 300 mm டீப்பு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, எஃபெக்டிவ் ஸ்பேன் ஆஃப் 6 மீட்டர். அதாவது இந்த ஸ்பேன் வந்து எப்படி இருக்காமா, ஒரு 6 மீட்டர். ஓகேவா, 6 மீட்டருக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஸ்பேன் போட்டேன். இது எப்படி இருக்கும், இது. ஓகேவா, இது வந்து 6 மீட்டரில் ஒரு பீம் இருக்குது. ஓகே, போட்டேன். ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சப்போர்ட் இம்போஸ்டு லோட் ஆஃப் 4 kN per meter. kN per meterன்னு இருந்தால் என்னது, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு. இதோட வேல்யூ என்னது, 4 kN per meter. இந்த 4 kN மீட்டருங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, இம்போஸ்டு லோடு. இம்போஸ்டு லோடுனாலும் ஒன்று தான், லைவ் லோடுனாலும் ஒன்று தான். ஆனால் இதில் ஆக்சுவலாக வந்து டெட் லோடு வந்து இதில் ஆட் பண்ணல. டெட் லோடு ஆட் பண்ணல, ஆனால் கான்கிரீட்டோட டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. எப்பயுமே கான்கிரீட்டோட டென்சிட்டி கொடுக்கும்பொழுது அதை டெட் லோடாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். டெட் லோடு கேட்கல, இதில் டெட் லோடையும் ஆட் பண்ணுங்கன்னு. இருந்தாலும் நம்ம காமனாக டெட் லோடையும் ஆட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வருவோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், டெட் லோடையும் நான் ஆன்சர் ஆட் பண்ணிக்கிறேன். டெட் லோடு எப்பயுமே யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு தான், kN per meterல தான் கிடைக்கும். அதுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 24 kN per meter கியூப் கொடுத்துருக்காங்களா, இதோட டென்சிட்டி இன்ட்டு இதோட ஏரியா போட்டால் போதும். இதோட 200 mm வைடு, 300 mm டீப்னு சொல்லியிருக்கோம். இது மீட்டர் கியூபில் இருக்குங்களா, அதனால் இதையும் மீட்டரில் தான் போடணும். அப்படின்றப்ப 200 mmன்றது 0.2 மீட்டர் இன்ட்டு 0.3 மீட்டர் டீப். அப்படின்றப்ப இதை பேருக்குன்னா போதும், நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 24 இன்ட்டு 0.2 இன்ட்டு 0.3. இங்கே மீட்டர், இங்கே ஒரு மீட்டர் ஸ்கொயரில் கிடச்சிரும். மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் கியூப் அடித்தோம்னா ஆன்சர் kN per மீட்டரில் கிடைக்கும். அப்படின்றப்ப இதுக்கோட ஆன்சர் என்ன வருதுன்னா 1.44 kN per மீட்டரில் கிடைக்குது. இதுதான் இதோட நமக்கு டெட் லோடு. ஓகேங்களா, இப்போ இந்த டெட் லோடையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் என்னதான், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு தான். அப்படின்றப்ப 4 kN per meter லைவ் லோடு கூட ஒரு டெட் லோடு ஆட் பண்ணும் பொழுது அதோட வேல்யூ எவ்வளோ, 1.44. அப்படின்னா 4 + 1.44 என்னது, 5.44ங்களா. அப்படின்றப்ப நான் மொத்தமாக நான் என்ன பண்ணிக்கிறேன், 5.44 kN per meter. இது டெட் லோடும் சேர்த்து லைவ் லோடையும் சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் எசென்ட்ரிக் ப்ரீசெசிங் ஃபோர்ஸ் லொக்கேட்டட் 100 mm ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த பீம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ப்ரீசெசிங் கேபிள் போகக்கூடிய அந்த ப்ரொஃபைல் எதுன்னு மீன் பண்ணல, பேரபோலிக்கா அப்படின்னு சொல்லலை. அது எப்படி போகுது, ஒரு லீனியராக போகுதா அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லலை. சிம்பிளாக என்ன மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, located at 100 mm from the bottom of the beam அப்படின்னு இருக்காங்க. பாட்டம் ஆஃப் த பீம்ல இருந்து எவ்வளோ இருக்கான், 100 mm தூரத்தில் என்ன இருக்கான் இருக்கு.
எதுவுமே மீன் பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லா இடத்துலையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒருவேளை பேரபோலிக்காக போயிருக்கு, இந்த இடத்துல மிட் ஸ்பேனில் இவ்வளோ எசென்ட்ரிசிட்டி இருக்குது, சப்போர்ட்டில் 0 எசென்ட்ரிக்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஆனால் இங்கே எதுவுமே மீன் பண்ணல. அதுவும் இந்த கொஷனில் எசென்ட்ரிசிட்டி 100 mm கொடுக்கல, பாட்டம் ஆஃப் த பீம்லேருந்து தான் 100 mm இருக்கான். எல்லா கொஷின்லையும் நார்மலாக எசென்ட்ரிசிட்டி 100 mm அப்படின்னு கொடுத்து போவாங்க. எசென்ட்ரிசிட்டினா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் கீழே இருக்கோ அதுதான் எசென்ட்ரிசிட்டி. ஆனால் இங்கே டேரெக்டாக எசென்ட்ரிசிட்டியை கொடுக்காம பாட்டம் ஆஃப் த பீம்லேருந்து 100 mm கொடுத்துட்டாங்க. அப்படின்றப்ப நாம தான் எசென்ட்ரிசிட்டியை கண்டுபிடிக்கணும். அப்படின்றப்ப சென்டரை கட் பண்ணுறேன், இது 300 mm டீப்னா இங்கே ஒரு 150 mm, இங்கே கீழே ஒரு 150 mm இருக்குங்களா? ஓகே, எசென்ட்ரிசிட்டி என்னது? பாட்டம் ஆஃப் த பீம்லேருந்து எவ்வளோ இருக்கான்? 100 mm இருக்கான். அப்படின்றப்ப இந்த இடத்துல தான் கேபிள் போயிட்டு இருக்கு. அப்படின்றப்ப இங்கிருந்து எவ்வளோ ஆன்சர் வரும்? 50 mm. இதோட எசென்ட்ரிசிட்டி என்னது? 50 mm. சில இதில் டேரெக்டாக எசென்ட்ரிசிட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. டேரெக்டாக எசென்ட்ரிசிட்டின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து இந்த சென்டர் ஆஃப் த பீம்லேருந்து எடுக்கணும். ஓகேங்களா? இந்த கொஷனில் எசென்ட்ரிசிட்டின்னு கொடுக்கல, பாட்டம் ஆஃப் த பீம்லேருந்து 100 mm தூரத்தில் கேபிள் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நாம் தான் எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கணும். நான் எசென்ட்ரிக் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஓகே, நான் எல்லா டயக்ராமும் வரைஞ்சிட்டேன், கேபிள் எவ்வளோ எசென்ட்ரிசிட்டியில் போகணும்னு வரைஞ்சிட்டேன், இதோ பிரெத்து டெப்த்து எல்லாமே எனக்கு தெரியுது ஓரளவுக்கு. அடுத்த கொஷின் என்ன கேட்குறாங்க பாருங்கள், ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் எசென்ட்ரிக் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ். அந்த ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் வேல்யூ கேட்குறாங்க. அதாவது இதோட ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்ற வேல்யூ கேட்குறாங்க. இதில் ஃபோர்ஸுங்கிற வேல்யூ கொடுக்கல. எல்லா சம்லையும் ஃபோர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இந்த கொஷனில் இந்த ஃபோர்ஸ் பியோட வேல்யூ வந்து கொடுக்கல. ஃபோர்ஸ் எதில் கிடைக்கும்? கிலோ நியூட்டனில் நமக்கு கிடைக்கும். அப்படின்றப்ப இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்ற கொஷின் தான் நமக்கு கேட்குறாங்க. இன்னொரு கண்டிஷன் அதுக்கு கொடுக்குறாங்க பாருங்கள், விச் வுட் நல்லிஃபை த பாட்டம் ஃபைபர் ஸ்ட்ரெஸ் டியூ டு லோடிங். ஓகே, இந்த கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, பாட்டம் ஃபைபரில் நல்லிஃபை ஆகணும். நல்லிஃபைனா 0 ஆகணும். எந்த லொக்கேஷன்னு கொடுக்கல, அதனால் நம்ம எதுவுமே கொடுக்காதனால மிட் ஸ்பேனு நான் எடுத்துக்கிட்டு நான் இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறேன், மிட் ஸ்பேனில் இது 0 ஆகணும். நான் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த பியோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். எனக்கு தெரியும் ஒரு ஃபைபரில் ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 3 மெத்தட் இருக்குது. ஸ்ட்ரெஸ் மெத்தடு, அதுக்கப்புறம் லோடு பேலன்சிங்கு, பீலைன் சீலைன். இப்போ நான் ஸ்ட்ரெஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். மற்ற மெத்தட் யூஸ் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் மெத்தட். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரெஸ் கான்செப்ட் படி நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு செக்ஷனில் நமக்கு ரிசல்டன்ட் வேணும்னா 3 விஷயத்தை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் இந்த பி காஸ் தீட்டா பை ஏங்கிறது ப்ளஸ் அதோட எசென்ட்ரிசிட்டினால் கிரியேட் ஆகக்கூடிய அந்த மொமெண்ட்னால கிரியேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு ப்ளஸ் எக்ஸ்டர்னல் மொமெண்ட்னால வர ஸ்ட்ரெஸ். நம்ம ஆல்ரெடி பல முறை இதை பார்த்துட்டோம். இந்த பி காஸ் தீட்டா பை ஏங்கிறது எப்பயுமே எப்படி இருக்குன்னா சென்டரில் வச்சு அழுத்துறதுனால எப்பயுமே என்ன ஆகும், இது எப்பயுமே கான்ஸ்டன்ட் கம்ப்ரெஷன் தான் கிடைக்கும். அதோட எசென்ட்ரிசிட்டினால் கிரியேட் ஆகிறத நம்ம கூட ஆட் பண்ணுறதுனால இந்த எசென்ட்ரிசிட்டி எப்பயும் எங்கே இருக்குது, கீழ் நோக்கி தான் இருக்குது. அப்படின்றப்ப இப்படி வளைக்கும், மேல் ஃபைபர் டென்ஷன், கீழ் ஃபைபர் கம்ப்ரெஷன். எக்ஸ்டர்னல் மொமெண்ட் எப்படி இருக்குது, லோடு மேலேருந்து கீழே அழுத்தது, மேல் ஃபைபர் கம்ப்ரெஷன், பாட்டம் ஃபைபர் டென்ஷன். இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். இதில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இந்த செக்ஷன் எதுக்கு நான் எடுக்கிறேன்னா அட் மிட் ஸ்பேன் செக்ஷனுக்கு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, இதோட பாட்டம் ஃபைபரோட ஸ்ட்ரெஸ் வந்து 0 ஆகணுமா? அப்படின்றப்ப டாப் ஃபைபர் விட்டுருங்க. பாட்டம் ஃபைபர் இங்கே என்ன இருக்குது, பி காஸ் தீட்டா பை ஏ, இதோட வேல்யூ பி காஸ் தீட்டா இ பை இசட், இதோட எம் பை இசட். இதை 3ஐயும் கூட்டினா இதோட வேல்யூ என்ன ஆகணுமா, 0ங்கிற ஆன்சர் கிடைக்கணுமா? இதுதான் எனக்கு தெரியும். அப்படின்றப்ப டாப் ஃபைபரை பற்றி எதுவுமே அவங்க சொல்லலை, ஒன்லி பாட்டம் ஃபைபரில் 0 ஆகணும். அப்படின்றப்ப இதோட 3ஓட வேல்யூயும் கூட்டி 0 ஆகும் பொழுது இந்த பியோட வேல்யூ எவ்வளோன்றதை நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிச்சிட முடியும். இதுதான் நம்ம இப்போ நல்லா பார்ப்போம். இந்த காஸ் தீட்டாங்கிறது என்னது, அந்த கேபிள் ஹரிசாண்டலோட உருவாகக்கூடிய ஆங்கிள். நமக்கு தெரியும் எப்பயுமே ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங்னு வந்துட்டாவே தீட்டாவோட வேல்யூ 0 தான், காஸ் தீட்டா 1 தான். கண்ணை மூடி நம்ம என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். ஓகேங்களா? எந்த கேபிள் ப்ரொஃபைல் கொடுத்தாலும் சரி, ஓகேங்களா, இது பேரபோலிக் கொடுத்தாலும் சரி, எந்த லொக்கேஷனில் கேட்டாலும் தீட்டா 0 0 0. ஆனால் இந்த இடத்துல பக்காவாக 0 ஆகிடும். ஏன்னா இது ஹரிசாண்டலாக போகுது. அப்படின்றப்ப எந்த லொக்கேஷனில் எடுத்தாலும் ஹரிசாண்டல் கூட இது தீட்டாங்கிற ஆங்கிள் தான் மேட் பண்ணும். அப்படின்னா காஸ் 0ஓட வேல்யூ 1 ஆகிடும். என்னப்பா காஸ் 0ஓட வேல்யூ எல்லா இடத்துலையுமே 1 தான். கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். ஓகேங்களா? அப்படின்றப்ப இதெல்லாம் தூக்கிட்டேன். ஓகே, இது பக்கம் முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து இந்த மிட் ஸ்பேனில் எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ எவ்வளோ நமக்கு தெரியும். எல்லா ஸ்பேன்லையும் என்ன தான், எல்லா இடத்துலையும் எல்லா லொக்கேஷன்லையும் எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ 50 mm தான். அதுலேயும் நமக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஈக்கு தெரியும். இந்த ஏரியாங்கிறது என்னது, மிட் ஸ்பேனோட கிராஸ் செக்ஷன் ஏரியா என்னது, இந்த 200 mm, இந்த 300 mm, அதுதான் இதோட ஏரியா. இதோட ஏரியா என்ன வரும், 200 mm × 300 mm. இதுக்கும் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த z. z is equal to என்னது நமக்கு தெரியும், ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு z ஓட வேல்யூ bd²/6. நான் z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். b ஓட வேல்யூ 200, டெப்த்தோட வேல்யூ 300. அப்படின்றப்ப bd²/6 ஓட வேல்யூ 3 × 10⁶ mm³. z நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா, z எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த வேல்யூ என்னது, e தெரியும், z தெரியும். அடுத்து m ஓட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். m is equal to என்னது, மிட் ஸ்பேனில் இந்த எக்ஸ்டர்னல் லோடிங்னால வரக்கூடிய ஆக்சுவல் பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோ, அது எவ்வளோன்றதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். நமக்கு தெரியும் இது வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டிங் லோடு. யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டிங் லோடில் எப்படி கிடைக்கும், பேரபோலிக்காக கிடைக்கும். இந்த இடத்துல W ஓட வேல்யூ ஆல்ரெடி டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடுன்னு எடுத்துட்டேன். அப்படின்றப்ப அதோட வேல்யூ 5.44. ஓகேங்களா, W ஓட வேல்யூ kN/m கிடைச்சிச்சு. லென்த்தோட வேல்யூ நமக்கு தெரியும், லென்த் 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப 6² / 8. அப்படிதான் மிட் ஸ்பேனில் இருக்கக்கூடிய மொமெண்ட்டோட வேல்யூ. அப்படின்றப்ப மொமெண்ட்டோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 24.48 kN/m கிடைச்சிச்சு. எந்த இடத்துல, மிட் ஸ்பேன் லொக்கேஷனில் இருக்க லோடிங் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடில் வரக்கூடிய ஆக்சுவல் பெண்டிங் மொமெண்ட் கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு இந்த இசட்டோட வேல்யூ நமக்கு தெரியும் 3 × 10⁶ mm³. அப்படின்றப்ப இசட்டும் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு இதில் எல்லா வேல்யூமே தெரிஞ்சிச்சு எக்ஸப்ட் இந்த பிஏ தவிர்த்து. ஓகேங்களா, அப்படின்றப்ப இந்த பிங்கிறது தான் ப்ரீசஸிங் ஃபோர்ஸ், அதோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்படின்றப்ப இதோட வேல்யூ = 0 போட்டு நான் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு கண்டிஷன் தான், பாட்டம் ஃபைபரில் ஆன்சர் 0 வரணும். பாட்டம் ஃபைபரில் என்னென்ன கூடுதல், இதோட P/Aங்கிறது கம்ப்ரெஷன் பாசிட்டிவ், இந்த P × E/Zனால கிரியேட் ஆகிறது கம்ப்ரெஷன் தான். ஏன்னா எசென்ட்ரிசிட்டி CGக்கும் கீழே இருக்குது, அதுவும் கம்ப்ரெஷன் தான், அதுவும் பாசிட்டிவ். அதுக்கு அடுத்த வேல்யூ இந்த M/Z, மேலே இருக்க லோடுனால கிரியேட் ஆகிற அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கீழே டென்ஷன், அதனால் அது மட்டும் நெகட்டிவ் வரும். பார்த்து போடணும், சைன் மட்டும் பார்த்து போடணும். பாட்டம் ஃபைபர்னால இங்கே நெகட்டிவ் கிடைக்கும். ஈக்குவல் டு என்னது, 0. ஓகேங்களா, இப்போ நமக்கு தெரியும் பியோட வேல்யூ மட்டும் நமக்கு தெரியாது, மற்றபடி இந்த A தெரியும், எசென்ட்ரிசிட்டி தெரியும், மொமெண்ட் தெரியும், கண்டுபிடிச்சி வச்சுட்டோம், Z கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். = 0. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணி போடணும். எப்பயும் போல் இங்கே Pங்கிறது ஆக்சுவலாக இந்த இடத்துல என்னென்ன வரும், kN நமக்கு ஆன்சர் வேணும். அதனால் என்ன வேணும்னா இது kN அஸ்யூம் பண்ணிக்கிறேன், இதுவும் kN அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ எப்பயுமே ஆன்சர் வந்து Nm/mm² தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 24, இதை நியூட்டன் என்னென்ன மாற்றிட்டேன், எம்எம்மாக மாற்றிட்டேன். அப்படின்றப்ப இதையும் நியூட்டனாக மாற்றுறேன். அதனால் இங்கே 1000 பெருக்கிக்கோங்க, இங்கேயும் 1000 பெருக்கிக்கலாம். இப்போ வர்ற ஆன்சர் வந்து இதில் கிடைக்கும்னா நம்ம kN கிடைக்கும். அடித்து போட்டோம்னா இந்த பியோட வேல்யூ எவ்வளோனா சும்மா சிம்பிள் கால்குலேஷன் பண்ணி போட்டோம்னா 244 kN ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா, இதே கொஷின் அப்படியே கிருஷ்ணராஜ் புக்கில் இருக்குது. ஆனால் நான் அந்த புக்கை பார்த்து போடலை, நம்மளோட கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம ஐடியாவை கொண்டு வந்து நம்ம போட்டோம். ஓகேங்களா, இப்போ நம்ம எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே மக்கப் பண்ணி கொண்டு வந்து போட்டோம்னா நமக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் நம்மளோட கான்செப்ட் என்னங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம கொண்டு வந்து போட்டோம்னா நமக்கு ஆன்சர் நீட்டாக கிடைச்சிரும். மக்கப் பண்ணுறதை விட கான்செப்டை புரிஞ்சுட்டு போகிறது எவ்வளோ ஈஸி. மக்கப் பண்ணுறதுனா வேல்யூலேருந்து எல்லாத்தையும் மக்கப் பண்ணி மைண்டு தான் சூடாகும். நீங்கள் அது மாதிரி பண்ணாதீங்க. என்ன விஷயன்றதை ஜஸ்ட் அந்த கான்செப்ட் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ அடுத்த கொஷின் போகலாம். A rectangular precessed beam 150 mm wide and 300 mm deep is used over an effective span of 10 meter. The cable with zero eccentricity at the supports and linearly varying to 50 mm at the center carries an effective precessing force of 500 kN. Find the magnitude of the concentrated load located at the center of the span for the following condition at the center of the span section. ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கண்டிஷன்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இஃப் த லோடு counteracts the bending effort of the precessing force, bracketல neglecting self weight of the beam. அடுத்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் if the pressure line passes through the upper cone of the section under the action of the external load, self weight and pre-stress. இந்த கொஷினை பார்க்கும்போது ஒன்றுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சுன்னா அவங்களாம் வேறு லெவல். ஓகேவா, சாதாரணமாக நமக்கெல்லாம் பார்த்தோன்னே இந்த கொஷின் சுத்தமாக புரியாது. எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ணணும், ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணிட்டு போகணும். ஃபஸ்ட்டு வந்து செக்ஷனை வரைஞ்சிக்கலாம், ஸ்பேன் கொடுத்துருந்தாங்கன்னா வரைஞ்சிக்கலாம், அதுக்கு எப்படி ப்ரீசெஸிங் கேபிள் ப்ரொஃபைல் எப்படி கொடுத்தாங்களோ அதெல்லாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக யோசித்தோம்னா என்ன கொஷின்றது நமக்கு புரிஞ்சிடும். ஓகேவா, ஃபஸ்ட்டு டீட்டெயில்டை வச்சு நான் லைட்டாக ஓவரலாக ஒரு டிராயிங் மாதிரி வரைகிறேன். இப்போ ரெக்டாங்குலர் பீம்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் ரெக்டாங்குலர் பீம் நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா, வரைஞ்சிட்டேன். 150 mm வைடு. ஓகேவா, வைடு. டீப் வந்து 300 mm டீப். ஓகே, கொடுத்துட்டாங்க. ஓவர் an effective span of 10 மீட்டர். ஓகேவா, அப்படின்றப்ப இந்த பீமுக்கு நம்ம இப்படி ஒரு டிராயிங் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, இதோட லென்த் வந்து எவ்வளோ இருக்கான், 10 மீட்டர் இருக்காமா, இருக்கட்டும். ஓகேவா,
அதுக்கடுத்து த கேபிள் வித் 0 எசன்ட்ரிசிட்டி அட் த சப்போர்ட்ஸ். பார்த்தீங்களா இதில் என்ன கொடுத்துருக்காங்க நீட்டாக, இந்த ஒரு சப்போர்ட்டில் இந்த கேபிளோட எசன்ட்ரிசிட்டி 0 ஆமா. ஓகேவா, பக்காவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வேரியிங் லீனியர்லி. லீனியர்லினா எப்படின்னா பேரபோலிக்னா இப்படி போகும், லீனியர்லினா ஸ்ட்ரெயிட் லைனாக போகும். ஓகேவா, 250 mm அட் த சென்டர். இதோட சென்டர் பாயிண்டில் இதோட எசன்ட்ரிசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஈயோட வேல்யூ 50 mm. லீனியர்லின்னு கொடுத்துட்டா எப்படி போடணும், இப்படி கொடுக்கணும். இது பார்க்க முக்கோணமாக இருக்கா? எப்போ முக்கோண வடிவத்தில் கேபிள் ப்ரொஃபைல் கொடுப்போம், எப்போ சென்டர் பாயிண்ட் லோடு இருக்கோ அப்போ அதோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் முக்கோணமாக இருக்கும். அதை கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இப்படி கொடுப்போம். அப்படின்றப்ப நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இதோட லோடிங் எப்பயுமே பாயிண்ட் லோடாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. சரி, அடுத்து பார்ப்போம். கேரிஸ் எஃபெக்டிவ் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் ஆஃப் 500 kN. இதோட வேல்யூ எவ்வளோவா, 500 kN ஆமாம். இதோட வேல்யூ எவ்வளோ தான், 500 kN ஆமாம். இருக்கட்டும், ஓகேங்களா. அடுத்தது find the magnitude of the concentrator load located at the center of the span. சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி என்ன கேட்குறாங்க, இந்த கான்சென்ட்ரேட்டர் லோடு சென்டர் ஆஃப் த ஸ்பேனில் இருக்காமா, அதோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 2 கண்டிஷனுக்கு வர்றதுக்கு இதோட வேல்யூ டபிள்யூட வேல்யூ எப்படி வரும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் த லோடு கவுண்டர் ஆக்ட்ஸ் த பெண்டிங் எஃபர்ட் ஆஃப் த ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ். இது படிக்கும்போது நமக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா அப்படின்ட்டு. இன்னொரு தடவை படித்தா புரியும். இஃப் த லோடு, இந்த லோடு கவுண்டர் ஆக்ட்ஸ் த பெண்டிங் எஃபெக்ட் ஆஃப் த ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ். ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸில் 2 எஃபெக்ட் வரும். நம்ம ஸ்ட்ரெஸ் இது வரையும்பொழுது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து டைரெக்டாக கம்ப்ரஸ் பண்ணுறது ஒன்று, அதோட வேல்யூ என்ன எழுதியிருப்போம், P/Aன்னு ஒன்று எழுதியிருப்போம். ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணியிருப்போம், அந்த ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸோட எசன்ட்ரிசிட்டினால என்னாகும், ஒரு பெண்டிங் எஃபெக்ட் கிரியேட் ஆகும். அதுதான் M/Zன்னு போட்டிருப்போம். இங்கே பாருங்கள், ஒரு பெண்டிங் எஃபர்ட், இந்த பெண்டிங் எஃபர்ட்டோட M/Z. இந்த எம்முக்கு என்ன சொல்லியிருப்பேன், P/E/Zன்னு நம்ம மாற்றிருப்போம். இந்த எம்மோட வேல்யூ P/E. எதனால் இந்த P/E கிரியேட் ஆகுது, இந்த கேபிளோட எசன்ட்ரிசிட்டினால கிரியேட் ஆகிற மொமெண்ட். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த பெண்டிங் எஃபர்ட் ஆஃப் த ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ். இந்த ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் டயக்ராம் பெண்டிங் எஃபர்ட்னால கிரியேட் ஆகிற ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் டயக்ராமோட ஃபோர்ஸ் இது. இன்னொன்று எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆகும், எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய மொமெண்ட்னால ஒன்று ஆட் ஆகும். இதோட இது எல்லாமே பாசிட்டிவ் தான், ப்ளஸ் கம்ப்ரெஷன். ஆனால் இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா, மேலே இருக்க ஃபைபர் டென்ஷன் ஆகும், பாட்டம் ஃபைபர் கம்ப்ரெஷனாக கொடுக்கும். லோடுனால் கிரியேட் ஆகக்கூடியது மேலே இருக்க ஃபைபர் கம்ப்ரெஷன் ஆகும், பாட்டம் ஃபைபர் டென்ஷனாக இருக்கும். இதுக்கும் M/Z தான். ஆனால் இந்த M பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்லேருந்து எடுப்போம், M/Z. இந்த டயக்ராம் பேர் தான் பெண்டிங் எஃபர்ட் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ்னால கிரியேட் ஆகக்கூடிய டயக்ராம். இப்போ என்ன கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா, இந்த லோடு கவுண்டராக்ட்ஸ் த பெண்டிங் எஃபர்ட் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ். லோடுனால கிரியேட் ஆகக்கூடிய டயக்ராம் இது. ஓகேங்களா. இந்த லோடுனால இதுக்கு முழுக்க பொறுப்பு இந்த லோடு தான், எக்ஸ்டர்னல் லோடு தான். ஏன்னா இதுக்கான பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் தான் இங்கே போடுவோம். இதுக்கு முழுக்க பொறுப்பு இந்த ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் கேபிளோட என்னது, பெண்டிங் எஃபர்ட் எசன்ட்ரிசிட்டினால. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இதோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும்னா, அதான் என்ன கேட்குறேன், கவுண்டராக்ட்னா என்னது, இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவோட வேல்யூ ஒன்னோட ஒன்று ஈக்குவலாக இருக்கணும்னா என்ன லோடு வரும்னு கேட்குறாங்க. அவ்வளோதானே, ஸோ சிம்பிள் தானே. கொஷினை புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. ஏகப்பட்ட கொஷின் இது மாதிரி வரும். அதனால் நம்ம இப்படி ஒரு கொஷின் கவுண்டராக்ட்ஸ் த பெண்டிங் எஃபர்ட் ஆஃப் த ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸை லோடு கவுண்டராக்ட் பண்ணுதுன்னா என்ன மீனிங்னா, இந்த டயக்ராமில் இங்கே வர்ற வேல்யூவும் ஒன்று தான், இந்த வேல்யூ ஒன்று தான். ஏன்னா இது பாசிட்டிவில் கிடைக்குது, நெகட்டிவில் கிடைக்குது. ரெண்டோட வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் ரெண்டோட ஒன்று என்ன பண்ணும், கவுண்ட்ராக்ட் பண்ணிடும். அப்படின்றப்ப எனக்கு என்ன வேணும்னா, இந்த P/E/Zோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணுமா, இந்த M/Zக்கு ஈக்குவலாக இருக்கும் பொழுது Wோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதுங்க. அவ்வளோதான் கொஷின் இருக்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் அட் த சென்டர் ஆஃப் த ஸ்பேன் செக்ஷன். இது எல்லா டயக்ராமும் சென்டர் ஆஃப் த ஸ்பேன் செக்ஷனுக்கு தான் எடுக்கணும். அதுதான் கொஷின்லையும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். இப்போ பார்ப்போம், இந்த Z கேன்சல் பண்ணிடலாமா, வேலை முடிஞ்சிச்சா. இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது, P/E = M. ஓகே, வேலை முடிஞ்சா. இந்த எம்ங்கிறது மிட் ஸ்பேனோட மொமெண்ட்டு. எப்பயுமே நமக்கு தெரியும், ஒரு சிம்பிளி சப்போர்ட்டர் ஸ்பேனில் மிட் ஸ்பேனில் லோட் ஆகிட்டானா சென்டர் பாயிண்டில் மொமெண்ட்டோட வேல்யூ WL/4. அப்படின்றப்ப இந்த எம்முக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், WL/4. ஓகேங்களா. இந்த W தான் வேணும். அப்படின்னா W என்ன பண்ணலாம், W = 4P/E/L. இப்போ இந்த Wக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா, 4 Pங்கிறது ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ, 500 kN. ஓகேங்களா. எசன்ட்ரிசிட்டி எவ்வளோ மிட் ஸ்பேனில் 50 mm. ஓகேங்களா.
லென்த்தோட வேல்யூ என்னது 10 மீட்டர். ஓகேங்களா? இப்போ நமக்கு டபிள்யூங்கிறது எதில் வேணும்? கிலோமீட்டரில் வேணும். மேலே ஒரு எம்எம் இருக்குது, கீழே இருக்க மேலே இருக்க எம்எம் மீட்டரை மாற்றிடலாம். 0.050 மீட்டர்னு மாறிடும். இப்போ இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் எதில் கிடைக்குதுன்னா 10 கிலோமீட்டரில் கிடைக்குது. ஓகேங்களா? ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இதே கொஷின் அப்படியே கிருஷ்ணராஜ் புக்கில் இருக்குது. இதை சிங்கிள் ஸ்டெப்பில் ஆன்சர் முடிச்சிருப்பாங்க. என்னன்னு முடிச்சிருப்பாங்கன்னா சிம்பிளாக W is equal to 2p tan thetaன்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த இடத்துல 2p tan theta is equal to என்னது? இந்த இடத்துல tan theta எல்லா இடத்துலையும் theta ஈக்குவல் தான் சொல்லியிருப்போம். இந்த இடத்துல tan thetaவோட வேல்யூ இப்படி முக்கோணம் போட்டோம்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கம் E அடுத்துள்ள பக்கம் லென்த் பை 2 அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுறேன்? tan thetaக்கு பதிலாக E/L/2ன்னு போடுறேன். இந்த 2 மேலே போயிடும். அப்படின்றப்ப 4p × E/L அதுதான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். 4p/E/L. ஓகேங்களா? இதுதான். ஆனால் நம்ம புக்கில் அப்படியே மனப்பாடம் பண்ணியிருப்போம். W is equal to 2p tan theta, 2p tan theta, tan thetaவுக்கு என்ன? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மேட்ரு என்ன? இது ஒன்னோட ஒன்று நலிஃபை பண்ணுது. அப்படின்றப்ப இதோட வேல்யூ தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ரெண்டு ஈக்குவல் பண்ணுறேன். Z கேன்சல் ஆயிடுச்சு. நான் ஆன்சர் கொண்டு வரேன். எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் ஒன்று தான். ஓகேவா? இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். If the pressure line passes through the upper cone of the section under the action of external load, self weight and presses. இது பார்க்கும்பொழுது நமக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியாது. இது என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ப்ரெஷர் லைன் பாசஸ் த்ரூ அப்பர் கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ப்ரெஷர் லைன் எங்கே வரும்? P லைன் C லைன் கான்செப்டில் படிச்சிருப்போம். அந்த கெர்ன் அது அப்படிங்கிற வார்த்தை நமக்கு புதுசாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் ரொம்ப டவுட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கெர்ன் அப்படின்றது ஒரு சின்ன செக்ஷன். இப்போ நம்ம பார்த்து தெரியுமா? P லைன் C லைன் கான்செப்டில் ஆக்சுவலாக அதுலேருந்து E டேஷ் கண்டுபிடிப்போம். அந்த E டேஷ் என்ன ஆகும்? கீழே இருக்கலாம், மேலே போகலாம். அந்த E டேஷ் வந்து கெர்ன்ற ஒரு வார்த்தை. அந்த கென் அப்பர் கென் வழியாக பாஸ் ஆனால் பாட்டம் ஃபைபர் 0 ஆகிடும். எப்படி? கெர்னுக்கு டாப் சைடில் போணுச்சுன்னா பாட்டம் ஃபைபர் 0 ஆகிடும். அதே மாதிரி அந்த ப்ரெஷர் லைன் கெர்னோட பாட்டமில் போனால் இதோட டாப் ஃபைபர் 0 ஆயிரும். இதுதான் கான்செப்ட். இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரெஷர் லைன் பாசஸ் த்ரூ த அப்பர் கெர்னா அதுக்கு இன்னொரு மீனிங் என்னென்னா, நீங்கள் போடுறோம்ல ரிசல்டன் ஸ்ட்ரெஸ்ஸு அதோட பாட்டம் ஃபைபரோட வேல்யூ 0 வரணுமா? ஓகேங்களா? எந்த செக்ஷனுக்கு எடுத்துக்கிட்டாலும் அந்த இடத்துல கூடுற பாட்டம் ஃபைபரோட வேல்யூ 0 வேணும்னா அதோட கண்டிஷன் என்னென்னா ப்ரெஷர் லைன் பாசஸ் த்ரூ த அப்பர் கெர்ன். இப்போ கண்டிஷன் படி மறைமுகமாக என்ன சொல்லியிருக்காங்க? தம்பி இது மூணையும் கூட்டுங்க, பாட்டம் ஃபைபர் 0 ஆகிடணும். அப்படின்றப்ப அதுக்கு டபிள்யூவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் வச்சுருக்கான். டியூ டு எக்ஸ்டர்னல் லோடுங்கிறது இது கூட செல்ஃப் வெயிட்டையும் ஆட் பண்ண சொல்லிடுறானுங்க. இப்போ இது கூட எதுவும் ஆட் ஆகிடும்? செல்ஃப் வெயிட்டும் ஆட் ஆயிரும். செல்ஃப் வெயிட் எப்பயுமே பாயிண்ட் லோடு கிடையாது. என்னது? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு. அப்படின்னா செல்ஃப் வெயிட்டையும் நம்ம இது கூட என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்படின்றப்ப இந்த மொமெண்ட் கூட என்ன ஆகிடும்? செல்ஃப் வெயிட்டை ஆட் பண்ணி நம்ம இந்த ரெண்டாவது கண்டிஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ செல்ஃப் வெயிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? 24 இதோட ஏரியா, கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 0.15 மீட்டர், 24 கிலோமீட்டர் பர் மீட்டர் கியூப். நம்ம கான்கிரீட்டுக்கு தெரியும் 0.15 × 0.3. இதை கேன்சல் பண்ணி போட்டோம்னா இதோட டெட் லோடோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 1.08 கிலோமீட்டர் பர் மீட்டர்னு கிடைக்குது. கிட்டத்தட்ட 1.0 தான், 1ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? 1.08 கிலோமீட்டர் பர் மீட்டர் கிடைக்குது. இதான் வந்து என்னது? இதோட டெட் லோடு. இப்போ நான் எப்பயும் போல் இந்த பாட்டமுக்கு என்னென்ன P/A, இந்த இடத்துல என்ன வரும்? P × E/Z, இங்கே M/Z. இதோ மூணையும் கூட்டுனா ஆன்சர் 0 வரணுங்கிற கண்டிஷன் வச்சுக்கிட்டு நான் இந்த டபிள்யூவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். என்னது? பாட்டம் ஃபைபரில் ப்ளஸ் P/A கிடைக்குது. அதே மாதிரி பாட்டம் ஃபைபரில் ப்ளஸ் P × E/Z கிடைக்குது. ஆனால் இங்கே மொமெண்ட் மட்டும் மைனஸ் M/Z = 0. முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு என்னென்ன தெரியும்? Pயோட வேல்யூ தெரியும், ஏவோட வேல்யூ தெரியும், இது எல்லாமே தெரியும். இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த டபிள்யூவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ P/Aவோட வேல்யூ எவ்வளோன்னு பார்ப்போம். Pயோட வேல்யூ எவ்வளோ நமக்கு தெரியும்? 500 கிலோநியூட்டன். கிலோநியூட்டனை நியூட்டனை மாற்றிக்கலாம். 1000 டிவைடட் பை ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? 150 mm × 300 mm². இது முடிஞ்சிருச்சு. அடுத்த பாயிண்ட் P × E. Pயோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 500 கிலோநியூட்டன். எசன்ட்ரிசிட்டியோட வேல்யூ எவ்வளோ? மிட் ஸ்பேனில் 50 mm. ஓகேவா? 50 mm. இங்கே கிலோநியூட்டன் நியூட்டனை மாற்றிக்கலாம். 1000 பிரிக்கிறேன். இந்த இடத்துல இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல இசட்டோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2.25 × 10⁶. 2.25 × 10⁶. ஓகேங்களா? மைனஸ் M/Z. இசட்டோட வேல்யூ இந்த இடத்துல 2.25 × 10⁶ எனக்கு கிடச்சிருச்சு.
இந்த மொமெண்ட்டோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சி போட்டோன்னா அதுலேருந்து நான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். மொமெண்ட்டுங்கிறது இந்த இடத்துல என்ன ஆட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஒரு சிம்பிளி சப்போர்ட்டோட பீமில் ஒரு பாயிண்ட் லோடும் ஆட் ஆகிட்டு இருக்கு, டபிள்யூங்கிற பாயிண்ட் லோடு, அது இல்லாமல் ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடும் ஆட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்றப்ப மிட் ஸ்பேனில் எவ்வளோ மொமெண்ட் வரும்னா இது ரெண்டோட கூடுதல் தான். பாயிண்ட் லோடுக்கு ஒரு என்ன வரும், WL/4ங்கிற மொமெண்ட்டு ப்ளஸ்ஸு யூடிஎலுக்கு ஒரு என்ன வரும், WL²/8. WL²/8ன்னு கிடைக்கும். இந்த டபிள்யூவோட வேல்யூ டெட் லோடு, ஏன்னா டெட் லோடு தான் இங்கே யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டரோட ஆட் ஆகிட்டு இருக்கு. அதோட வேல்யூ 1.08 லென்த் வந்து எவ்வளோ இது கொடுத்துருக்காங்க, 10² அடிச்சு போட்டோம்னா இந்த டெட் லோடுனால உருவாகக்கூடிய மிட் ஸ்பேனில் மொமெண்ட்டோட வேல்யூ 13.5 kN நமக்கு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி இந்த பாயிண்ட் லோடுனால கிரியேட் ஆகக்கூடிய மொமெண்ட் பார்ப்போம். டபிள்யூவோட வேல்யூ நமக்கு தெரியாது, அதனால் லென்த்தோட வேல்யூ என்னன்னு போட்டுக்கிறேன், 10 மீட்டர் / 4 அப்படின்றப்ப அடிச்சு போட்டோம்னா நமக்கு டபிள்யூன்னே வச்சுக்கலாம். அப்படின்றப்ப அடிச்சு போட்டோம்னா இதோட வேல்யூ 2.5 என்ன வரும், kN/m. ஓகேங்களா? இப்போ இதோட வேல்யூ எனக்கு தெரியும், இதோட வேல்யூ தெரியும். இதை கொண்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டோட கூடுதல் தான் இங்கே இருக்க மொமெண்ட்டு போட்டு இதுலேருந்து இந்த டபிள்யூவோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட போகிறேன். இப்போ இந்த மொமெண்ட்டுக்கு பதிலாக நான் என்னன்னு கொண்டு வர போகிறேன், இந்த மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது, இந்த 2.5W ப்ளஸ் 13.5 இங்கே kN/m இருக்குது. அதனால் இன்ட்டு 10⁶ போட்டோன்னா எல்லாமே Nm மாறிடும். கீழேயும் mm³ இருக்குது. இப்போ இதோட வேல்யூ தெரியும், இதோட வேல்யூ தெரியும், இந்த இடத்துல இதோட W வேல்யூவோட மட்டும் தெரியாது. அப்படின்றப்ப இது எல்லாத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணி பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சிம்பிள் கால்குலேஷன் தான் கொண்டு வந்து போட்டோம்னா அந்த டபிள்யூவோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். இந்த 14.6 kN ஆன்சர் கிடைக்கும். இதுதான் வந்து என்னது இந்த இடத்துல ஆட் ஆகிட்டு. ஓகேங்களா? இந்த சம்முக்கு ஆன்சர் முடிச்சிட்டோம். இதே கொஷின் கிருஷ்ணராஜ புக்கில் இருக்குது. பட் என்ன கான்செப்ட்டுங்கிறது அதில் தெளிவாக விளக்கியிருக்க மாட்டாங்க. நமக்கு இதுலேருந்து தெளிவாக புரியுது. இது மாதிரி கொஷின் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இதே மாதிரி கொஷின்ஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இப்போ அடுத்த கொஷின் பார்ப்போம். A precessed beam support an imposed load of 3 kN/m over a simply supported span of 10 meter. The beam has I section with an overall depth of 450 mm. The thickness of the flange and web are 75 mm and 100 mm respectively. The flange width of the beam is 200 mm. It is constructed with a concrete having unit weight of 24 kN/m³. The beam is precessed with an effective precessing force of 350 kN at a suitable eccentricity such that the resultant stress at the soffit of the beam at midspan is equal to 0. Find the eccentricity required for the force. Also calculate the stress at the top of the section. இதே மாதிரி கொஷின் தான் நம்ம முன்னாடியும் பார்த்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி கொஷின் தான் ரிப்பீட் ஆகிட்டே வரும். இந்த கொஷின்லையும் அதே மாதிரி கொஷின் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் எப்பயும் போல் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபஸ்ட்டு வரேன். A precessed beam support of imposed load of என்னவா 3 kN/m ஆமாம். சரி, அதை நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். இம்போஸ்ட் லோட் பர் மீட்டர்னு கொடுத்துட்டான். பர் மீட்டர்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோட் 3 kN/m. ஓகே, அடுத்தது சிம்பிளி சப்போர்ட்டர் ஸ்பேன் ஆஃப் 10 மீட்டர். இதோட லென்த் வந்து 10 மீட்டராம்பா. சரி, போட்டுட்டேன். அடுத்து பீம் ஹேஸ் ஐ செக்ஷன். இது வரைக்கும் நம்ம ரெக்டாங்குலர் செக்ஷன் தான் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல பீம் வந்து எப்படி இருக்காமா, ஐ செக்ஷன் எப்படியோ இருந்துட்டு போகுது. பயப்பட வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஷேப்பில் இருந்தால் நமக்கு ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். எல்லாமே ரெக்டாங்குலர் செக்ஷனில் இருந்தது. இப்போ திடீர்னு என்ன சொல்லியிருக்காங்க, ஐ செக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கட்டும். ஓவரால் டெப்த்து 450 mm. இதோட ஓவரால் டெப்த் என்னவா 450 mm. ஓகேங்களா? ஓகே. த திக்னஸ் ஆஃப் த ஃப்ளாஞ்ச் அண்ட் வெப் ஆர் 75 mm 100 mm. திக்னஸ் ஆஃப் த ஃப்ளாஞ்ச்னா இது வந்து ஒரு 75 mm இருக்காமா. இந்த ஃப்ளாஞ்சும் ஒரு 75 mm இருக்காமா. அதே மாதிரி வெப் வந்து எவ்வளோ இருக்கான், 100 mm இருக்காமா. ஓகே. இந்த ஃப்ளாஞ்ச் வித் ஆஃப் த பீம் இஸ் 200 mm. ஃப்ளாஞ்ச் வித் வந்து எவ்வளோ இருக்கான், 200 mm. இது வந்து 200 mm. ஓகேங்களா? 200 mm. எப்பயுமே ஐ செக்ஷனில் இது பேர் வெப்புன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு இது பேர் ஃப்ளாஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்டட் வித் கான்கிரீட் யூனிட் வெயிட் ஆஃப் த கான்கிரீட் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே யூனிட் வெயிட் ஆஃப் த கான்கிரீட் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு என்னது டெட் லோடும் கண்டுபிடிக்க சொல்கிறது மாதிரி அர்த்தம். ஒன்லி இதில் லைவ் லோடு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அப்படின்னா இதுக்கு டெட் லோடும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, கண்டுபிடிப்போம் பின்னாடி. த பீம் ஹேஸ் வித் an effective precessing force of 350 kN. ப்ரீசெஸிங் ஃபோர்ஸ் வந்து 350 kN கொடுத்துட்டாங்க. அட் ஏ சூட்டபிள் எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ எவ்வளோன்னு கொடுக்கல. எசென்ட்ரிசிட்டி தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒரு வேளை இந்த இடத்துல இதுதான் மிட் ஆஃப் த ஸ்பேன் வச்சு மேலேயும் சேமாக இருக்குது கீழேயும் சேமாக இருக்குன்னா இதோட சிஜி சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடும்.
பார்க்க சிமெட்ரிக்காக இருந்துச்சுன்னா சிஜி சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடும். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கேபிள் எவ்வளோ தூரத்தில் போகுதுன்னு நமக்கு கொடுக்கல. ஓகேங்களா, இந்த எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ தான் கேட்குறாங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் அட் த சாஃபிட் ஆஃப் த பீம் அட் மிட் ஸ்பேன் ஈக்குவல் 0. இந்த மிட் ஸ்பேன் ஈக்குவல் டு 0. இந்த மிட் ஸ்பேனில் வந்து என்ன இருக்குமா, அந்த பாட்டம் ரிசல்டன்ட் ஃபைபர் கண்டுபிடிப்போம்ல, அந்த ரிசல்டன்ட் ஃபைபரோட ஸ்ட்ரெஸ் வந்து என்ன இருக்குமா, 0ன்னு இருக்கணும்னா இந்த இடத்துல எசென்ட்ரிசிட்டி எவ்வளோ இருக்கணும்னு கேட்குறான். போன சம்மில் ப்ரீசெஸிங் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்க. இந்த சம்மில் என்ன கேட்குறாங்க, இதோட எசென்ட்ரிசிட்டி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், அதே கான்செப்ட் தான். போன இதில் நம்ம எசென்ட்ரிசிட்டி கொடுத்துட்டு பியோட வேல்யூ கேட்டாங்க, இல்லை பியோட வேல்யூ கொடுத்துட்டு எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ கேட்குறாங்க. எப்பயும் போல் ஸ்ட்ரெஸ் கான்செப்டில் 3 டயக்ராம் வரும். அந்த 3 டயக்ராம் என்னென்ன டயக்ராம் வரும்? எப்பயும் போல் நமக்கு ஒரு P/A அப்படிங்கிற ஒரு டயக்ராம் வரும். P/A ஓகே வந்துடுச்சு. ஓகேங்களா, எல்லாமே ப்ளஸ் சி தான். அதுக்கடுத்து என்ன டயக்ராம் வரும்? இந்த P/E/Zங்கிற ஒரு டயக்ராம், P/E/Zங்கிற ஒரு டயக்ராம் வரும். இந்த P/E/Z எப்பயும் எப்படி வளைக்கும் பீமை? ஏன்னா இது கீழே இருக்குது. ஓகேவா, கீழே இருக்கனால டாப் ஃபைபர் வந்து என்ன ஆகும், டென்ஷன் ஆகும். பாட்டம் ஃபைபரை கம்ப்ரெஷனாகவும் வளைக்கும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டர்னல் லோடு இருக்குது பார்த்தீங்களா, லோடு எப்பயும் பீம் எப்படி வளைக்கும், மேலே இருக்க ஃபைபரை கம்ப்ரெஷன் ஆகும், பாட்டம் ஃபைபரை டென்ஷனாகவும் வளைக்கும். இதோட வேல்யூ என்னது, M/Z. இதோட வேல்யூ M/Z. இப்போ இதோட 3ஓட கூடுதல் பாட்டம் ஃபைபரில் 0 வரணும்னா இந்த எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இதில் P தெரியும், A தெரியும், மற்ற எல்லா வேல்யூயும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது இல்லாமல் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஆல்சோ கால்குலேட் த ஸ்ட்ரெஸ் அட் த டாப் ஆஃப் த செக்ஷன். இதோட எல்லா வேல்யூம் நமக்கு தெரியும்னா இதோட எல்லா வேல்யூமே நமக்கு தெரியும். அந்த சைனை மட்டும் மாற்றி போட்டோம்னா டாப் ஆஃப் த செக்ஷனில் அதே கண்டிஷனில் இங்கே 0 வரும்பொழுது இந்த இடத்துல எவ்வளோ வேல்யூன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த வேல்யூ எல்லாம் கண்டுபிடிச்சோம்னா வித்தின் ஏ செகண்டில் நம்ம இதுக்கு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இதில் லைவ் லோடு கொடுத்துருக்காங்க, இதோட யூனிட் வெயிட் ஆஃப் கான்கிரீட் கொடுத்துருக்காங்க, டெட் லோடு கேட்குறாங்க. டெட் லோடு வந்து அதில் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெட் லோடு இது கூட அப்ளை பண்ணிக்கலாம். டெட் லோடு எப்பயும் எப்படி இருக்கும், அதுவும் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு தான். அது கண்டுபிடிக்கிறது நம்ம ஃபார்மில் என்ன பண்ணணும், 24 kN/m3 இன்ட்டு அதோட ஒருவேளை ரெக்டாங்குலர் செக்ஷனாக இருந்தால் பிரெத் இன்ட்டு டெப்த் அதோட ஏரியா போடுவோம். இந்த இடத்துல ஐ செக்ஷனோட ஏரியா போடணும். ஐ செக்ஷனோட ஏரியா எப்பயுமே ஏரியாவால் பெருக்கணும். பிரெத் இன்ட்டு டெப்த்துங்கிறது ரெக்டாங்குலரோட ஏரியா, அதே மாதிரி ஐ செக்ஷனுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு என்ன ஏரியா வரும், இந்த 200 mm × 75 mm ஒரு ஏரியா. அதே மாதிரி இந்த இடத்துல 450 mm இங்கே ஒரு 75 போச்சு, இங்கே ஒரு 75 போச்சு, மீதி இந்த இடத்துல எவ்வளோ இருக்கும், 300 mm இருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த 100 × 300 ஒரு ஏரியா, இந்த 200 × 75 ஏரியா. அப்படின்றப்ப இதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம், 200 mm × 75 mm இந்த ஃப்ளான்ஸுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல 100 × 300 mm எந்த ஃப்ளான்ஜ், இந்த வெப்புக்கு, இது வந்து வெப்புக்கு, இது டாப் ஃப்ளான்ஜுக்கு, பாட்டம் ஃப்ளான்ஜுக்கும் அதே தான், ரெண்டு சேமாக தான் இருக்குது. இந்த 200 × 75 இதை அடித்து போட்டால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 60,000 mm² வருது. ஓகேங்களா, இதோட ஏரியா. அப்படின்றப்ப நம்ம இதை கொண்டு வந்து போடலாம். அது mm², 24 kN/m3 இன்ட்டு ஏரியா 60,000 mm². இதை வந்து மீட்டர்²க்கு மாற்றணும். அப்படின்றப்ப இன்ட்டு 10⁶ நம்ம டிவைட் பண்ணிடலாம். அடிச்சு போட்டோம்னா இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 1.44 kN/m. இதான் இதோட டெட் லோடு. அப்படின்றப்ப இது கூட என்ன பண்ணிக்கலாம், 1.44 ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்றப்ப 4.44 kN/m தான் டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடு. ஓகே, இதுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த மொமெண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட வேல்யூ 4.44 kN/m யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வரும், பேரபோலிக்காக வரும். மிட் ஸ்பேனில் இதோட வேல்யூ எவ்வளோ, WL²/8. டபிள்யூவோட வேல்யூ என்னது, 4.44 kN/m இன்ட்டு லென்த்து 10² / 8 அடித்து போட்டோம்னா மிட் ஸ்பேனில் பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ எவ்வளோனா 55.5 kN/m. இதுதான் வந்து என்னது, மிட் ஸ்பேனில் இருக்க பெண்டிங் மொமெண்ட். அப்படின்றப்ப இதோட எம்மோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே ப்ரீசெஸிங் ஃபோர்ஸ் பியோட வேல்யூ 350 kN அது கொடுத்துட்டாங்க. ஏரியா நமக்கு தெரியும், ஏரியா இப்போ தான் கண்டுபிடிச்சோம். எவ்வளோ, 60,000 mm². ஏரியாவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல P தெரியும், எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, எசென்ட்ரிசிட்டி வேல்யூ தான் கேட்குறாங்க. Z ஓகேவா, இந்த மொமெண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும். மொமெண்ட்டோட வேல்யூ வந்து 55 kN. இப்போ நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறது இந்த Z மட்டும்தான். அப்படின்றப்ப Z = I/Y. இங்கே ஒய்ங்கிறது என்னது, இந்த மிட் ஸ்பேன்லேருந்து டாப் ஃபைபர் உள்ள தூரம். ஓகேங்களா, ஓகே, இங்கே I டிவைடட் பை மிட் ஸ்பேன்லேருந்து டாப் ஃபைபர் உள்ள தூரம் எவ்வளோ, இங்கே டோட்டல் டெப்த் வந்து 450 mm, 450ல் பாதி. அப்படின்றப்ப 450 / 2 தான் வந்து என்னது, ஒய், டாப்புக்கும் சரி பாட்டமுக்கும் சரி. அப்படின்றப்ப 225 mm வரும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஐங்கிறது என்ன, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஐ செக்ஷன்.
இந்த ஐ செக்ஷனுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி கண்டுபிடிப்போம்? BD3/12ங்களா? ஓகே, இதை நான் வேறு கான்செப்டில் போடுறேன். என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் ஒரு செக்ஷனாக இந்த இடத்துல வேறு மாதிரி எடுத்துக்கிறேன். இதை மட்டும் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறேன். அதனால் இது மொத்தமாக இதுக்கு கண்டுபிடிச்சிட்டு அடுத்து இந்த செக்ஷனுக்கு மட்டும் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் மொத்தமாக இதை வந்து என்ன ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு கற்பனை பண்ணிக்கிறேன். ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு என்னது 200 இன்ட்டு டெப்த் எவ்வளோ 450/3/12. இதுலேருந்து எந்த போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ண போகிறேன்? இந்த 2 ப்ராக்கெட் பண்ணதை மட்டும் கட் பண்ண போகிறேன். அந்த கட் பண்ணதோட பியோட வேல்யூ எவ்வளோ பாருங்கள், இங்கே டோட்டல் 200, இங்கே நடுவில் ஒரு 100 போயிடுச்சு. அப்படின்றப்ப 100B, இதோட டெப்த் எவ்வளோ 300, BD3/12. அப்படின்றப்ப இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் எனக்கு இந்த டோட்டல் ஐயோட வேல்யூ எனக்கு கிடைக்கும். அப்படின்னா இதோட ஐயோட வேல்யூ எவ்வளோனா 1293.75 × 10⁶ mm/4. இதை நீங்கள் வேறு மாதிரி கூட போடலாம். உங்களுக்கு புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதோட இது தனியாக கண்டுபிடிச்சிட்டு ×AX² போட்டிருப்பாங்க. இது தனியாக கண்டுபிடிச்சிருக்கலாம், இது தனியாக கண்டுபிடிச்சி ×AX² போட்டு கண்டுபிடிக்கலாம். அப்படியும் கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ஐ செக்ஷனுக்கு எப்படி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறதுன்னு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் தான். அந்த கான்செப்ட் படி ஐ கண்டுபிடிச்சிட்டேன். ஒய்ங்கிறது என்னென்னா இந்த சிஜி பாயிண்ட்லேருந்து இந்த டாப் ஃபைபர் பாட்டம் ஃபைபர் உள்ள தூரம் ரெண்டுமே சேம் தான், சேம் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. அதோட வேல்யூ 225. அப்படின்றப்ப இது டிவைடட் பை 225 mm போட்டோன்னா எனக்கு இசட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. எனக்கு இசட்டோட வேல்யூ கிடச்சிச்சு. அதோட வேல்யூ 5.75 × 10⁶ mm3. இப்போ எனக்கு என்னென்ன தெரியும்? P/Aவும் தெரியும், PE மட்டும் தெரியாது, டிவைட் பை இசட்டும் தெரியும், M/Zம் தெரியும். = 0 போட போகிறேன். எனக்கு தேவையான ஆன்சரை வெளியே எடுக்க போகிறேன். நம்மளோட கண்டிஷன் என்னது? இந்த 3ஐயும் கூட்டினோம்னா 0 வரணும். பாட்டம் ஃபைபரில் P/Aங்கிறது பாசிட்டிவ் கம்ப்ரெஷன், P × E/Z பாசிட்டிவ் கம்ப்ரெஷன், M/Z மட்டும் நெகட்டிவ், = 0. நமக்கு தெரியும் P தெரியும், A 60,000 mm² தெரியும், Pயோட வேல்யூ 350 kN, அதை நியூட்டனை மாற்றிக்க 1000 பெருக்கிட்டேன். Eயோட வேல்யூ மட்டும் எனக்கு தெரியாது, அது mmல இருக்குது. மற்றபடி எல்லா வேல்யூவும் எனக்கு தெரியும். எம்மோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன், இசட்டோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், கொண்டு வந்து அப்ளை பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி போட்டோன்னா எனக்கு ஈயோட வேல்யூ எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா, ஈயோட வேல்யூ எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 63.29 mm கிடைக்குது. சிம்பிள் கால்குலேஷன் தான், ஓகேங்களா? இந்த 69.29 mm ஈன்னு கொடுத்தோம்னா இந்த பாட்டம் ஃபைபரோட வேல்யூ என்ன ஆகிடும்? 0ன்னு எனக்கு கிடைச்சிரும். அதான் கண்டிஷன் நம்பர் 1, ஆன்சர் கிடைச்சிச்சு. இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன கேட்குறாங்க? ஒருவேளை இது 0 இருக்கும்பொழுது டாப் ஃபைபரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. டாப் ஃபைபரில் P/A பாசிட்டிவில் இருக்குது, P × E/Zோட வேல்யூ மட்டும் என்ன இருக்குது? நெகட்டிவில் இருக்குது. அடுத்தது இந்த M/Zோட வேல்யூ என்னது? பாசிட்டிவில் இருக்குது. இப்போ இதோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி நம்ம ஈயோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். அதோட வேல்யூ கொண்டு வந்து இதுக்குள்ளே அப்ளை பண்ணலாம். 63.29ன்னு இதுக்கு இதுதான் இதோட டாப் ஃபைபரில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு, ரிசல்டன் ஸ்ட்ரெஸ்ஸு. அதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா அடிச்சு போட்டோம்னா 11.6 Nm²ல கிடச்சிருச்சு. அதாவது டாப் ஃபைபரில் 11.6 Nm/mm² இருக்கும்பொழுது பாட்டம் ஃபைபரில் 0ன்னு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அவ்வளோதான், முடிச்சிட்டோம். இதுதான் பேசிக் கோர் கான்செப்ட்டு. ஒருவேளை எசன்ட்ரிசிட்டி கொடுத்துட்டு ப்ரீசெசிங் ஃபோர்ஸ் கேட்கலாம், ப்ரீசெசிங் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு எசன்ட்ரிசிட்டி கேட்கலாம். அதே மாதிரி பாட்டம் ஃபைபரில் 0 இருக்கும்பொழுது அதோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்கலாம். நம்ம கொஷினை ஃபஸ்ட்டு என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து ஆன்சரை என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியா பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். அதனால் ப்ரீசெசிங்கை பொறுத்த வரைக்கும் மக்கப் பண்ண வேணாம், என்ன கான்செப்ட்ன்றது லைட்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதலாம், ஓகேங்களா?